கேள்வி பாருங்கோ, அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? அப்ப அட்டவணையில பாருங்க 4 விளையாட்டுகளையும் விரும்புகிற பெண் பிள்ளைகள் இந்த மொத்த கூட்டுத்தொகை தான் இந்த கேள்விக்குரிய விடையாக அமைகிறது. அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ள பெண்களின் எண்ணிக்கை யாது? அப்ப முதலாவது பாருங்க, கிரிக்கெட் 57 பேர், பேட்மிண்டன் 104 பேர், நெட்பால் 139 பேர், வாலிபால் எவரும் விரும்பவில்லை. ஆகவே இந்த 3 எண்ணிக்கையை நாங்கள் கூட்டும் போது அட்டவணையில் குறிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை விட வரும். அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை இந்த மொத்த விட எனக்கு கேட்க அங்க ஆண்களை கூட்டும். அப்ப கூட்டி பாருங்க, 57 சரியா? கூட்டேக 57 104 139 பாருங்க, 300 பெண் பிள்ளைகள் விரும்புகிறார்கள். அப்ப அட்டவணையில அது சரி. மூன்றாவது கேள்வி பாருங்க, பேட்மிண்டன் விளையாட்டை விரும்பும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? அப்ப பேட்மிண்டன்ல பாருங்க, ஆண்கள் 85 பேர், பெண்கள் 104 பேர். அப்ப 104ல இருந்து 85 நாங்கள் கழிக்கணும். என வித்தியாசம் அல்ல வேறுபாடு என்று கேட்கும்போது அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். ஆகிய 104ல இருந்து 85 கழிக்கும் போது 19 பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக பேட்மிண்டனை விரும்புகிறார்கள். சரியா? பெண் பிள்ளைகளான 104 இருக்குது கூடுதலாக. ஆக எங்க கூடுதலான பகுதியில உள்ள ஆணோ பெண்ணோ அதை நான் குறிச்சாச்சு. ஆகிய ஆண்களை விட பெண்கள் 19 பேர் அதிகமாக பேட்மிண்டன் விளையாட்டை விரும்புகிறார்கள். இரண்டாவது கேள்வி பாருங்கோ, பிள்ளைகளிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற விளையாட்டு யாது? இது ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த பிள்ளைகளிடையே மிக பிரசித்தி பெற்ற விளையாட்டு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று கேட்கல, மொத்த பிள்ளை ஆணையும் பெண்ணையும் சேர்த்தன. ஆகிய பெண் பிள்ளைகளிடம் பிரசித்தி பெற்ற என்று சொன்னால் இந்த 4 விளையாட்டிலையும் எந்த விளையாட்டை அதிகமான பிள்ளைகள் விரும்புகிறார்கள் என்றதை பார்ப்போம். அப்ப முதலாவது பாருங்கோ, அப்ப நீங்கள் என்ன செய்யணும்டா, இதை இந்த கரையில கூட்டி பார்த்தீங்கன்னா விளங்கு. சரியா? பாருங்க, 57ஐயும் 75ஐயும் கூட்டும் போது 132, 85ஐ 104ஐயும் கூட்டும் போது 189, 0ஐ 139ஐயும் கூட்டும் போது 139, 90ஐயும் 0ஐயும் கூட்டும் போது 90. ஆகவே இங்கே அதிகமாக விரும்புகிற எண்ணிக்கை 189ஆக அமைகிறது. அந்த விளையாட்டை விரும்புகிற விளையாட்டு யாது? அந்த 189 பேர் விரும்புகிற விளையாட்டு யாது? பேட்மிண்டன். ஆகவே இந்த 4 விளையாட்டுகளையும் அதிகமாக விளையாடுகிற பிள்ளைகள், அதாவது பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு பேட்மிண்டனாக இருக்கிறது. அந்த விளையாட்டு தான் இதிலே பிரசித்தி பெற்ற விளையாட்டாக கருதப்படுகிறது. சரியா? அப்ப பிரசித்தி பெற்று சொன்னோன்னா நாங்க இப்ப உலகத்துல சர்வதேசத்துல கிரிக்கெட் பிரசித்தி பெற்று அதை எழுதுறேன். இந்த பாடசாலையில அல்ல இந்த தரவுல யார் கூடுதலாக விரும்புகிறார்கள் அந்த விளையாட்டு தான் இந்த இடத்துல அவர்கள் பிரசித்தி பெற்ற விளையாட்டாக கருதுகிறார்கள். சரியா? அப்ப அதிகமான எண்ணிக்கையில விளையாடுற விளையாட்டு தான், அதாவது அதிகமான எண்ணிக்கையானவர்கள் விரும்புகிற விளையாட்டு தான் இதுல பிரசித்தி பெற்ற விளையாட்டாக கருதப்படுகிறது. சரியோ? இதுல பிரசித்தி பெற்ற விளையாட்டாக கருதப்படுகிறது. அடுத்த 4வது கேள்வி பாருங்கோ, பிள்ளைகளிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற விளையாட்டு யாது? பிள்ளைகளிடையே பிரசித்தி பெற்ற விளையாட்டும் அதாகத்தான் அமைய போகுது. ஏனென்றா அதிகமாக விரும்புகிற விளையாட்டு தானே. அப்ப அதுல பாருங்கோ, பிள்ளைகளிடையே பிரசித்தி பெற்ற விளையாட்டு யாது? சரியா? அடுத்த கேள்வி, ஒவ்வொரு விளையாட்டிலும் விருப்பமுள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை காட்டும் நிரல் வரைவை வரைக. அப்ப நாங்கள் அடுத்த பக்கம் இனி பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால் 5வது கேள்வியை நாங்கள் ஒரு வரைவு ஒன்றை வரைந்து காட்ட போறோம். ஏன்னா அங்க இனி எதிர்வார காலங்களில் உங்களுக்கு வரைவெல்லாம் நாங்கள் அங்கே அட்டவணையாக வரும், நீங்கள் நிறந்துட்டி காட்டுறது. இதுல நாங்கள் ஒரு வரைவு ஒன்றை வரைந்து காட்ட போறோம். பாருங்கோ, ஒவ்வொரு விளையாட்டிலும் விருப்பமுள்ள ஆண் பிள்ளைகளை பாருங்கோ, கிரிக்கெட் 75, பேட்மிண்டன் 85, நெட்பால் 0, வாலிபால் 90. அப்ப இந்த குறைவாக 0ஆகவும் கூடுதலாக 90 வருகின்ற ஒரு வரைவை நாங்கள் வரைந்து காட்ட வேண்டும். சரியா? பாருங்கோ, அங்க இது தரவு எங்களுக்கு வேணும். ஒரு வரைவை நாங்கள் வரையணும்னு சொன்னா எங்களுக்கு தரவு வேணும். என்ன அது இந்த அட்டவணையில காட்டி தரப்பட்டிருக்கிறது தரவு. மற்ற 2வது நாங்கள் பார்க்க போறோம், ஒரு வரைவு வரையணும்னு சொன்னால் அங்கே ஒரு அழகான வரைவு வரைகிறதுக்கான ஒரு பகுதி எங்களுக்கு தேவை. ஏன்னா அப்ப அதுக்கு நான் இங்கே காட்டியிருக்கிறேன். பாருங்க, அங்க கீழே 4 விளையாட்டு அந்த கிடைக்கோட்டிலே அந்த கிடைக்கோட்டை நாங்கள் 0ஆக எடுக்க வேண்டும். ஆரம்ப கோடு 0ஆக இருக்கும்.
அதுக்கு அங்கால நாங்கள் வரைவின்ற குறைந்ததுக்கும் கூடுனதுக்கும் இடையான வேறுபாட்டு அமையக்கூடிய ஒரு குறித்த எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வரைவை எண்ணிக்கையில காட்டும். ஆக இங்க நான் 10 20 என்று கொண்டு போறேன் என்று சொன்னால் அங்க 75 85 என்று போறதால நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். ஆக கூடுதலாக 90 பேர் விரும்புகிறார்கள் என்றால் 90 விட ஒரு கொஞ்சம் அதிகமாக நாங்கள் வரைவுல காட்டி வச்சிருக்கலாம். ஆகவே 100 பேரை இதிலே காட்டியிருக்கிறேன். அங்க குறைவாக 0ஆகவும் அதிகமாக 90 பேர், ஆக 100 பேர் இந்த வரைவுல வரையக்கூடிய அமைப்பு இந்த வரைவு நீட்டி காட்டுகிறது. அடுத்த விடயத்தை நாங்கள் கருத்துல கொள்ளணும் என்று சொன்னால் எண்ணிக்கை கவனமாக இருக்கும். எண்ணிக்கை கவனமாக இருக்க வேண்டும். அந்த வரைவை நாங்கள் அந்த குறித்து காட்டுற இடம் வந்து மிகவும் துல்லியமாக இருக்கணும். இப்ப கிரிக்கெட் என்று சொன்னால் பாருங்க 75 பேர் எங்க நிற்கிறார்கள் சொன்னால் 80க்கும் 70க்கும் நடுவுல வரப்போது 75. ஆகவே அந்த 80க்கும் 70க்கும் இடையில வார அந்த இடத்தை நாங்கள் மட்டம் தேய்ச்சி காட்டவும். கேட்டினா தான் அந்த விடை நாங்கள் சரியாக கணிக்கப்படும். இதுல கோடுகள் வரையப்படவில்லை. அப்ப நாங்கள் அந்த கோட்டை நீங்கள் வரைந்து காட்டணும். பார்ப்போம் 80க்கும் 70க்கும் இடையில தான் 70க்கும் 80க்கும் நடுவுல தான் 75 இருக்க போறோம். அப்ப கிரிக்கெட்டை விரும்புகிறார்கள் 75 பேர். சரியா? அப்ப நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? அந்த கிரிக்கெட்டை விரும்புகிற எண்ணிக்கைக்கு நேர அந்த கிரிக்கெட்டை விரும்புகிற வரைவை அமைய வேண்டும். சரியா? விளங்குதா? பாருங்க 70 80க்கும் நடுவுல இருக்கு. ரெண்டாவது பாருங்க பேட்மிண்டனை விரும்புகிறார்கள் 85. 85 எங்க வரப்போகுது சொல்லுங்க. 80க்கும் 90க்கும் நடுவுல வரப்போகுது. 80க்கும் 90க்கும் நடுவுல தான் 85 என்ற புள்ளி எங்களுக்கு வரப்போகுது. சரியா? அப்ப அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? விரைவை கொண்டு வைப்போம். அப்ப ஆகவே அங்க அந்த கோடை நாங்க கவனமா வச்சு காட்டணும் தானே. அப்ப பேட்மிண்டன் வந்து எங்க வரப்போகுது? 80க்கும் 90க்கும் நடுவுல அமையும். சரியா? மூன்றாவது பாருங்க நெட்பால். அப்ப நெட்பால் என்ற விளையாட்டை விரும்புகிறார்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. அப்பம் 0. 0 சொன்னா விரைவுல காட்டலாமோ? இல்லை, அங்க ஒரு பிளாங்கா இருக்கணும், வெற்றிடமாக கணிக்க வேண்டும். ஆகிய நெட்பால்ல எந்த விரைவும் நாங்கள் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது சரி. நான்காவது பாருங்க பொலிபோல விரும்புகிறார்கள் 90 பேர். அதுக்கு கஷ்டமில்லையே, அங்க வரைவில் நாங்கள் எண்ணிக்கையில 90 காட்டியிருக்கு. அந்த கோட்டுக்கு நேர அந்த படம் பெறக்கூடியதாக இருக்கும். சரியா? 90 பேர். இப்ப பாருங்க வரைவை நாங்கள் பூர்ணப்படுத்தியாச்சு. அப்ப கிரிக்கெட்டை பாருங்க 70க்கும் 80க்கும் நடுவுல அமைந்து விட்டது. பேட்மிண்டன் பாருங்க 80க்கும் 90க்கும் நடுவுல தான் 85 வரப்போது, அது அமைந்து விட்டது. நெட்பால் யாரும் விரும்பல ஆண் பிள்ளைகள். அங்க பொலிபோல பாருங்க 90. ஆகவே 90 கூட்டுல வந்து இந்த மட்டம், அதாவது அந்த எண்ணிக்கைன்ற அந்த மேற்பகுதியை நீங்கள் விரைவுல தெளிவாக மட்டம் தேய்ச்சி காட்டணும். காட்டினா தான் அந்த விரைவை சரியாக எடுத்துக் கொடுப்பாங்க. சில பேர் என்ன சொன்னா அந்த கோட்டால வேற நிறத்தை தீட்டைக்கு அப்படி கோடு கோடாக இருக்கும். அது இல்ல, மேல் மட்டம், அதாவது இந்த பாருங்கோ இந்த பகுதி இருக்குதான் இந்த மட்டம், இந்த பகுதியை நீங்கள் மட்டமாக தேய்ச்சி காட்டவும். சரியா? கருப்பு கோடு கிடக்கு தானே. இதை நீங்கள் தெளிவாக காட்டினா இந்த விரைவு பூர்ணப்படுத்தப்பட்ட விரைவாக அமையும். சரியா? அடுத்த கேள்வி நாங்கள் பார்ப்போம். ஒரு கேள்வி. கந்தன் வடக்கு நோக்கி 100 மீட்டர் தூரம் பயணம் செய்து அங்கிருந்து கிழக்கு நோக்கி 100 மீட்டர் பயணம் செய்து பின் தெற்கு திசையில 200 மீட்டர் பயணம் செய்து ஓர் இடத்தை அடைந்தான். அவன் நிற்கும் இடம் பயணத்தை ஆரம்பித்த இடத்துக்கு எத்திசையில் உள்ளது? இதுதான் கேள்வி. பாருங்கோ, கந்தன் வடக்கு நோக்கி 100 மீட்டர் தூரம் பயணம் செய்து அங்கிருந்து கிழக்கு நோக்கி 100 மீட்டர் பயணம் செய்து பின்பு தெற்கு திசையில 200 மீட்டர் பயணம் செய்து ஓர் இடத்தை அடைந்தான். அவன் நிற்கும் இடம் பயணத்தை ஆரம்பித்த இடத்திற்கு எத்திசை நிற்க. அந்த பயணத்தை ஆரம்பித்த இடத்துக்கு எத்திசையில இப்ப நிக்கிறதா நாங்கள். இப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா அளவுடையில இந்த படத்தை கொண்டு வரும். ஏன் என்று சொன்னால் வடக்கு நோக்கி 100 போறார், பேருந்து அங்கிருந்து கிழக்கண்டா வலது பக்கம் திரும்பி 100 மீட்டர் பயணம் செய்யற. இது ரெண்டும் சம தூரமாக அமைகிறது. பின்பு பாருங்கோ தெற்கு திசையில 200 மீட்டர் போறார். அப்ப போன 100 மீட்டரை விட இன்னும் ஒரு 100 மீட்டர் கூடுதலாக தெற்கு திசையில போய் தெற்கு திசையை பார்த்தபடி நிக்கிறார். கண்டா, அவர் இப்ப நிக்கிற தெற்கில நிக்கிறார். ஆரம்பித்த இடத்துக்கு எத்திசை. அந்த கேள்வி கவனியமா இருக்கும். இந்த பூ அண்டு பாருங்கோ, இடத்துக்கு ஆரம்பித்த இடத்துக்கு அல்ல வடக்குக்கு வீட்டுக்கு ரெண்டு பேரும் திசை, அந்த திசைக்கேள்விகள் என்ன. அப்ப நீங்கள் அந்த கூ அங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கண்டதை ஒரு திசையை நீங்க காட்டுனீங்கன்னு சொன்னால் கேட்ட கேள்வி அதுல இருந்துதான் பார்க்கும். அந்த கூவுல இருந்துதான் நீங்கள் திசையை அவதானிக்க வேண்டும். அப்போ ஒரு இடத்தை அடைந்தான். அவன் நிற்கும் இடம் பயணத்தை எந்த இடத்துல ஆரம்பித்தாரோ அதுல நீங்கள் திசையை காட்டி
இப்ப நிக்கிற இடத்த பார்க்கணும். அந்த இடத்துல, அதாவது ஆரம்பித்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப கந்தன் எந்த இடத்துல நிக்கிறார் என்பதை நாங்கள் திசையில காணணும். அப்ப ஆகவே இதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஒரு சாதாரண கோட்டு படத்தை நீங்க மிக விரைவாக கீற வேண்டும். அப்ப உங்களுக்கு தந்த அந்த அந்த ரப் சீட், அதாவது மேலதிக தாள்ல நீங்கள் வரைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் மிக விரைவா பாருங்கோ. நான் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கோ. அப்ப படத்தின் வடக்கு பகுதி, வடக்கு பகுதி உங்களோட கொப்பின மேற்பகுதியை காட்டணும். இல்லைன்னா அவர்கள் காட்டாத பட்சத்துல வடக்கு உங்களோட கொப்பின மேற்பகுதி. இப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போட்டாச்சு. இதெல்லாம் வரைபன் நீங்க காட்ட போறீங்களா? அதுக்கு நான் ஒரு கோட்டு படம் காட்டிக்கிறேன்னு சொன்னால் அந்த அளவீடுகள் கவனமா இருக்கு. 100ண்டா 100க்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது 100,000. பாருங்க, முதலாவது ஒரு புள்ளியை நீங்க நடுவுல வைக்கிறீங்க. ஒரு புள்ளிய நடுவுல வச்சுட்டு வடக்கு நோக்கி 100 போறீங்க பாருங்க. அப்ப 100க்கு நான் 4 கட்டத்தை காட்டியிருக்கேன். அப்ப 100 மீட்டர் 4 அப்ப வடக்கு பக்கத்தை நோக்கி 100 மீட்டர் போயிட்டார். அப்ப 4 கட்டம் கடந்திருக்கார் 100 மீட்டருக்கு. இது அன்னளவா நான் குறிக்கிறேன். நீங்க 2 கட்டத்தை எடுக்கலாம், இல்ல 3 கட்டத்தை எடுக்கலாம், அது உங்களுடைய இது. ஆனா அளவீடுகள் கவனம். 4 கட்டம் பாருங்க, 25, 50, 75, 100. சரியா? அப்ப 4 கட்டத்தையும் நாங்க 25 25 கணிச்சு 100க்கு 4 கட்டம் வருது. இனி பாருங்க கிழக்கு. அப்ப வடக்க நான் போக கிழக்கு எந்த நாளும் வலது கை திரும்புறதாக இருக்கு. வடக்கு திசையை நோக்கி நான் போக வலது கை திரும்புறது கிழக்கா இருக்கும், இடது கை திரும்புறது மேற்கா. ஆக இங்க வலது பக்கம் திரும்ப போறேன், கிழக்கு நோக்கி 100 போறேன். ஆகவே அங்கேயும் நான் என்ன செய்ய போறேன், 4 கட்டம். இங்க 100க்கு 4 கட்டம் காட்டுன மாதிரி கிழக்கு திசையிலையும் 4 கட்டம் காட்டணும் 100 மீட்டருக்கு. இனி பாருங்க தெற்கு திசை. இப்ப நான் கிழக்கு அணிக்கிறேன், தெற்கு திசை எங்க, வடக்குக்கு எதிர் திசை. வடக்குக்கு எதிர் திசையில எவ்வளவு தூரம் போறேன், 200 மீட்டர் போறேன். போன 100 மீட்டர் 2 மடங்கு தான் 200 மீட்டர். ஆகவே அந்த 4 இன்னும் ஒரு 4 கட்டத்தை நான் தெற்க நோக்கி கூடலாம். அப்ப 8 கட்டத்துக்கு இந்த கோட்டை நான் வரைய வேண்டும். ரைட். இப்பொழுது தெற்குல நான் போய் நிற்கிறேன். இனி கேள்விய பாருங்கோ, அவன் பயணத்தை ஆரம்பித்த இடம் எங்க ஆரம்பித்தவன் சொல்லுங்க. அப்பம் இந்த ஆரம்பித்த இடம் இந்த புள்ளிக்கு திசையில கந்தன் இப்போது நிற்கிறான். இந்த புள்ளிய பாப்ப. இதுலதான் நீங்க என்ன செய்யணும், திசையை கீற வேண்டும். அதுல பாருங்க வடக்கு கிழக்கு தெற்கு எந்த நாளும் மேற்பகுதி தான் வடக்கு. ஆகவே இனி அதுல இருந்து பாருங்க நிக்கிற திசை கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே நிற்கிறான். அப்ப தென் கிழக்குல இவர் நிக்கிறார். அப்ப அதுல இருந்து கோட்டை வரையுங்கோ. ரைட். அப்ப நிக்கிற திசை என்ன, தென்கிழக்கு திசையில நிக்கிறேன். சரியா? இப்ப கண்டுபிடிக்கலாம் தானே? இப்ப மறக்க கூடாது. அளவுகள் கவனமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த அந்த இடத்துல நின்றுதான் நீங்கள் திசையை அவதானிக்க வேண்டும். இல்லையோ பிழைக்கோ. கந்தன் நிக்கிற இடத்துல நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் அவர் வடமேற்கு திசையாக போயிடும். ஆகவே இந்த விடப்புல கந்தன் ஆரம்பித்த இடம் எங்கே ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு திசை. அப்ப கூவுல நாங்கள் திசையை கிரணம் என்றால் சிம்பிளா விட. அப்ப மறக்க கூடாது. கூ வீட்டுக்கு, பாடசாலைக்கு, நூலகத்துக்கு, ஆரம்பித்த இடத்துக்கு, அல்ல இப்ப நிக்கிற இடத்துக்கு கண்டு வந்தால் அந்த கூவுல இந்த திசையை நீங்க கீற வேண்டிய. கீறி போட்டு அந்த கேட்கிற கேள்வி எங்க நிக்கிறோ அங்க நாங்கள் அவதானிக்க வேண்டாம், விட சரியாக அமையும். இல்லைங்கதா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி. சிறுவன் ஒருவன் ஓர் பூம்பாத்தி அமைக்கிறான். பூப்பாத்தி தெரிந்தானே? பூங்கண்டு நாட்டுவதற்கு ஒரு பாத்தியை தயாரிக்கிறார். பூப்பாத்தியை அமைப்பதற்கு ஓர் இடத்தில இருந்து வடக்கு நோக்கி 3 மீட்டருக்கு ஒரு கோட்டை கீறுவார். பேர்ந்து அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 3 மீட்டருக்கு ஒரு கோட்டை கீறுவார். பின்பு அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 மீட்டருக்கு ஒரு கோட்டை கீறுவார். பேர்ந்து அந்த போய் நிற்கிற இடத்திலிருந்து திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு அந்த கோட்டை கொண்டே முடிக்கிறார். இதுதான் அவர் வரைஞ்ச பூம்பாத்தின் படம். அப்ப அந்த பூம்பாத்தின் படம் இந்த 3 விடையில எங்க இருக்குது? இதுதான் கேள்வி. இப்ப சிம்பிளா யோசிக்கும் பாருங்கோ. சிறுவன் ஒருவன் ஒரு பூம்பாத்தி அமைப்பதற்கு ஓரிடத்திலிருந்து வடக்கு நோக்கி 3 மீட்டருக்கும், அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 3 மீட்டருக்கும், அவ்விடத்திலிருந்து தெற்கு நோக்கி 6 மீட்டருக்கும், அவ்விடத்திலிருந்து தொடக்கத்துக்கும் ஒரு கயிற்றை இழுத்து தரையிலே அடையாளம் இடுகிறான். அப்பூப்பாத்தியின் வடிவத்தை வரைக என்று கேட்டாச்சு கேள்வி. சரியா? அப்போ உடனே நீங்கள் என்ன செய்வீங்கள், அந்த படத்தை பருமட்டாக பார்க்கணும். எப்படி வரைஞ்சு பார்க்கலாம் பாருங்கோ. வடக்கு நோக்கி 3 மீட்டர் அளவீடு கவனமா இருந்தா தான் இந்த படத்தை நீங்க அவதானிக்கலாம். சரியா? வடக்க போட்டார், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கதை நீங்க காட்டி போடணும். காட்டி போட்டு இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கோ. முதலாவது வடக்க 3 மீட்டர் போடும். அப்போ 3 மீட்டருக்கு ஒரு கோடு காட்டும். இதுல இருந்து படம் கணக்கு
வடக்க 3 மீட்டர் போறாரு. நாங்க 3 மீட்டருக்கு இத்தனை கோடு காட்டியிருக்கிறேன், 1 2 3 4 காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி அங்காள பாருங்கோ கிழக்க 3 மீட்டர் போறார், அதுவும் அதே அளவு. வடக்க 3 கிழக்க 3, தூரம் ஒரு 4 கட்டம். மூன்றாவது பாருங்கோ தெற்கு நோக்கி 6, தெற்கு நோக்கி 6 நான் 3க்கு 4 கட்டம் கீழேக்க 6க்கு என்ன வேணும், அந்த 4 கட்டத்துல 2 மடங்கு பாருங்கோ 8 கட்டம் காட்டியிருக்கிறேன். இனி என்னைய போல இந்த போனிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பத்த இடத்துக்கு கொண்டு போறேன், அதுல இருந்து போட்டு. இப்ப இந்த படத்தை எங்க இருக்குன்னு பார்ப்போம். அப்ப முதலாவது விட பாருங்க, இந்த படத்தை பாருங்கோ, ஏ வடக்க 3 கிழக்க 3, இதுவும் ஒரே சமதூரம். அப்ப சமதூரத்தில் அமைந்த படம் இங்க பாருங்க, இதுல 3 போட்டிருக்காரு, இவ்வளவு இங்க பாருங்க இவ்வளவு 3 போட்டு. ஆகவே இந்த படத்தின் அளவு பிழைக்கு. ஆகிய முதலாவது விட விளங்கும். அப்ப இப்படி நாங்கள் அந்த அந்த அளவோடு கவனமா இருந்தோம்னா இந்த கேள்வி சிம்பிளா விட என்ன. அப்ப இது வர வேண்டிய பாருங்கோ மூன்றாவது விட பாருங்கோ, இவர் முதலாவது பாருங்கோ வடக்க போய் கிழக்கு வலது பக்கம் அமையும். இவர் இங்க பாருங்க மூன்றாவது விட வடக்க 3 போய் மேற்கதான் போறாரு, இடது பக்கம். ஆகவே இந்த மூன்றாவது விட திரும்பின திசா புல. ஆகவே 2வது விட தான் சரியான விடையாக அமைகிறது. பாருங்கோ 3 மீட்டர் 3 மீட்டர் 6 மீட்டர், 3 மீட்டர் வடக்க 3 மீட்டர் கிழக்க 6 மீட்டர் தெற்கே பேர்ந்து ஆரம்ப இடம் விட சரியாக அமைப்ப. துல்லியமாக நாங்கள் அவதானிப்பதன் ஊடாக இந்த விடைகளை நாங்கள் இலகுவாக பெற முடியும். சரியா? ரைட். இனி அடுத்த கேள்வி. இது ஆரம்ப கால கேள்வியிலே நாங்கள் இது போன்ற பல வினாக்களுக்கு விடையை கண்டு நாங்கள் பாருங்க. தொடக்கத்துல தரப்பட்ட உரு ஒன்று இருக்குது, இதை பூர்ணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரியும். அப்ப நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா, இந்த அந்த தொடக்கத்துல தரப்பட்ட படத்தை நீங்கள் என்ன சிம்பிளாக உங்களுடைய பென்சிலால அதை பூர்ணப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதிகமான நாட்கள் தவறான விடை இந்த படம் இருக்குதானே, அப்ப இந்த படத்தை மாதிரியே நாங்க கொண்டே படத்தை காட்டிக்குவோம். அப்படி இல்லை. இப்ப இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த படத்தை பெருமட்டா நீங்க கீறி பார்க்குறீங்க, சரிதானே? பாருங்க, கீறணும்னு இந்த சிவப்பு நிறத்துல காட்டப்பட்ட படம், அதாவது நீங்க கீறின படம் எங்க இருக்குது. இப்போ உடனே கொண்டே காட்டலாம், சார் இந்தா இருக்குது, வெரி குட். அப்ப இல்லையண்டா நாங்கள் என்ன செய்வோம், இதுக்குத்தான் அதிகமான ஆட்கள் கீறி இருப்பீங்க. சரியோ? விளங்குதா? அப்ப இதை நாங்க திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா, அழித்து நீட்டாக பழைய பேப்பர் புது பேப்பராக நாங்க காட்டணும். சரியா? கவனமாக இருக்கணும். கீறி கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா அதை நீங்கள் அழித்து துப்புரவாக்கி போட வேண்டும். சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு வருகிறேன். பாருங்க, இதுவும் அதே மாதிரி. இதுல நீங்க கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த பகுதி தொடக்கத்தில் தரப்பட்ட உருவை பூர்ணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்யும். இதுல இங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு பகுதி இங்கால காணப்படவில்லை. இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்க, இந்த கோடு இருக்குத்தானே, இந்த கோடு இதுல இருக்கிறதால இந்த கோடு இங்க எங்கேயும் பெறக்கூடாது. இங்க பாருங்க, இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம். இந்த படத்துல இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதியை பாருங்க. அப்போ எங்களுக்கு விட விளங்க உடனடியாக என்ன, இது கீழே வளைஞ்சிருக்கணும். ஆக இந்த படம் வராது. இதுவும் தான் வரும் என்று தெரியும். ஆகவே இது ஏன் வரையில்லைன்னு சொன்னா இதுலயும் ஒரு கோடு வர வேணும். அந்த கோடு இங்கே இருக்குது, ஆனா இங்க வரையில்லை. ஆக 2வது படம் சரி என்றதை நாங்கள் தீர்மானிச்சிருவோம். சரியா? இப்போ துல்லியமாக அந்த இந்த நிலை இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குதா என்பதற்காண்டி நாங்கள் என்ன செய்யணும், இந்த படத்தை ஒரு பருமட்டா இதே மாதிரி தான் வடிவா வரணும் இல்லை, பருமட்டா கீறணும்னு சொன்னா அந்த விடியை நாங்கள் இலகுவாக கண்டுட்டு அடுத்த வினாக்கு வேகமாக நகரக்கூடியதாக இருக்கு. சரியா? ரைட். இனி அடுத்த கேள்வி. இங்க பாருங்க, ஒரு கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இந்த வட்டத்துல கோடுகள் உள்ளுக்கு வரையப்பட்டிருக்கிறது. இது கோலமாக அமைந்திருக்கிறது. நான் கோலம்ண்டா சென்ற வகுப்புல சொல்லி இருக்கிறேன், ஒரு பொது வித்தியாச அடிப்படையில நகரம் கூடி குறையலாம், பொது வித்தியாசம் அமைப்புல போகும். ஆகவே அதே போன்று இந்த கோடுகளும் ஒரு கோல அமைப்புல அதிகரித்திருக்கின்றன. முதலாவது ஒரு கோடு வருகிறது. இப்ப இந்த 2 கோடாண்டா ஒரு கோட்டின் 2 மடங்கு 2 கோடாக அமைஞ்சிருக்கு. 3வது தெரியாது, 4வது பாருங்க கன கோடு கிடக்குது, எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அதுண்ட அரைவாசியாக இருக்க போகுது. 2 பாப்பா 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகியிருக்கிறது. 4 8 ஆகியிருக்கிறது என்று சொன்னால் அப்ப எங்களுக்கு விளங்கும் இதுல இருக்கிறது இது இந்த 2 மடங்காக உள்ள படமாக இருக்கிறது சொன்னால் இவராக இருக்கு. சரிதானே? ஒரு கோடு 2 மடங்காகி 2 4 மடங்காகி 4 8 ஆகி இருக்குது. ஆகவே இதுல வார விட என்னவாக அமைய போது 2ஆக அமையும். சரியா? 2வது விட என்ன. அப்ப ஒரு கோடு 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி இந்த பண்போல நீங்கள் அவதானிக்க வேண்டும்.
அடுத்த கேள்வி. இங்க பாருங்க, கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு இருக்க வேண்டிய உருவை தெரிவு செய். கோலம் ஒன்று இருக்குது, அது எப்படி அங்கால மாறி இருக்குது, அந்த மாறுபட்டு செல்கிறத ஒரு அவதான ரீதியாக அவதானிக்கும் போது இந்த விடையை நாங்கள் இலகுவாக கணிக்கலாம். இங்க பாருங்கோ, இதுல இருக்கிறவர் இந்த இருக்கு வர போற, இதுல இருக்கிறவர் இங்க போய் ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சதாக இரண்டாவது விடை அமையும். மூன்றாவது பாருங்க, இதுல இருந்தவர் இங்க வார, இதுல இருந்தவர் வலஞ்சுழியா போய் கொண்டிருந்தேன், அவர் அங்க போய் இந்த படம் அமைஞ்சு. இனி என்ன செய்யணும், இதுல இருந்து இவர் வலஞ்சுழியா வரைக, இவர் இதுல இருந்து இங்க வர போறார், ஆகவே படம் இரண்டாவதாக அமையும். இப்ப நீங்க இதுக்கு இலகுவா கண்டுப்பா. கவனம், எதிர்வரும் காலங்கள்ல இதை விட கொஞ்சம் டிஃபரெண்ட் வேறுபாடு ஒரு வித்தியாசமான அமைப்புல வரலாம். அப்ப அதையும் நாங்கள் இந்த அமைப்புகள்லாம் மாற்றம் அமையும். அப்ப இப்படி அதான் என்ன இந்த கோலத்தை அமைக்கிறோம்னா அங்க நீங்கள் கொஞ்சம் துல்லியமாக நாங்கள் அவதானிக்க, ஓஹோ இவர் தான் இதுக்கு ஐடியானதை இது கண்டுபிடிக்குங்க. அப்ப இதுகளுக்கெல்லாம் ஒரு நுட்பங்கள் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா சிம்பிள் நுட்பங்களானே. ரைட். அப்ப இவர் அங்க வந்து அவர் வந்திருக்கிறார், இவர் அங்க போய் இரண்டாவது படம், இரண்டாவது அவர் இப்படி வந்திருக்கார், இவர் மேல போய் மூன்றாவது அமைந்திருக்கார், மூன்றாவது அதே மாதிரி ஒரு வலஞ்சொலியாக இவர் இஞ்சான கேட்க, அவர் அங்கால போய் இரண்டாவது படத்தை தோற்றி வைக்கிறார். சரியா? இதுகளுக்கெல்லாம் நாங்கள் ஐடியா தரவும் தேவையில்லை, நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்க வேணும். ஏன்னா நாங்கள் 5ஆம் ஆண்டுக்கு வந்து நுண்ணறிவு உள்ளாக்கள், அதுதான் சோதனை உங்களுக்கு ஆகவே கொஞ்சம் சிந்திச்சோம் என்று சொன்னா இவர்கள் எல்லாம் இலகுவாக நாங்கள் கண்டுபிடிப்போம். இனி அடுத்த கேள்வி, இங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்கள் என்னன்னா அம்புக்குறி மூலம் காட்டப்படும் பாதை வழியே ஏயிலிருந்து பி வரைக்கும் செல்வதற்கான மிக குறுகிய பாதையை காட்டும் ஒரு யாது? பாருங்கோ, அம்புக்குறிகளின் மூலம் காட்டப்படும் பாதைகள் வழியே ஏயில இருந்து பி வரைக்கும் செல்வதற்கான மிக, அதாவது இங்க பாருங்க, ஏ என்ற இடம் இருக்கிறது, இந்த ஏயில இருந்து இங்கே இந்த பி என்ற இடத்துக்கு போறீங்க. இந்த 3 படமும் ஏயில இருந்து பிக்கு போறான். அந்த 3 படத்தின் பாதைகள் வந்து வேறுபட்டு, இந்த அம்புக்குறி தான் அவர் சென்ற பாதைகள், போன கோடுகள். ஆகவே இதுல கேள்வி என்ன முண்ட கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, குறுகியண்டா குறைஞ்ச தூரம். அப்ப ஏ போனவர் குறைவா அல்லது பி போனவர் குறைவா, அதாவது முதலாவது விடையில போனவர் குறைவா, 2வது விடையில போனவர் குறைவா, 3வது விடையில போனவர் குறைவா. இப்ப இதை நீங்க சிம்பிளா எடுக்கணும் என்னன்னு சொன்னா, அந்த பாருங்க எல்லாம் முக்கோணங்கள் இந்த வெட்டு தூரம் வந்து சமனா இருக்கு. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அம்புக்கறி ஊடா போன பாதைன்னு அந்த கோடுகளை வெட்டுறது. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 1 2 3 4 5 வெட்டி வந்தானே, வெட்டி அந்த விடையக்குள்ள நீங்க எண்ணிக்கையை போட்டீங்கன்னு சொன்னால், இதுல எது குறைவான எண்ணிக்கையில இருக்குதோ அவர் குறுகிய தூரத்துல சென்றவர. சில நேரம் நீண்ட தூரம் சென்றவர் யாருன்னு கேட்கலாம். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அதிக எண்ணிக்கை எங்க வருதோ அது கூடின தூரமாக நீங்கள் கணிக்கக்கூடிய இருக்கு. இதெல்லாம் கவனமா இருக்கும், இங்க கவனமா இருக்கும். இப்போ முதலாவது நாம் பெற்றுன்னு பாருங்க. இப்போ முதலாவது எப்படி ஐடியா, இந்த 3 விடையிலையும் பாருங்க, அந்த கூடு அம்புக்குறி விடா பூரான பாதை, அதுல அந்த ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கம் வந்து ஒரு ஒன்று நீங்கள் சொன்னால், அங்க ஒன்றா நீங்க என்ன உங்களோட பென்சிலால வெட்டுறது. 1 2 3 4 அந்த போன பாதையை மட்டும் வெட்டுறது. 2வதுக்கு அப்ப வெட்டி போட்டு கீழே எண்ணிக்கையை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அங்க எண்ணிக்கை 3க்கும் வந்துடும். இதுல குறுகியண்டா கொஞ்சம் எண்ணிக்கையா இருக்கிறது, குறுகிய தூரமா இருக்கு, கூடுதலான எண்ணிக்கையில இருக்கிறது நீண்ட தூரமா இருக்கு. இதுதான் இதன் அவதானம், வேறு ஒன்றும் இல்லை. இப்ப உடனே பாருங்க, நான் வெட்டி விடுறா 1 2 3 4 5 6 வெட்டியாச்சு. அவர் போன பாதை முதலாவது படத்துல 6 கட்டம். சரியா? அப்போ 6 கட்டம் போயிருக்கிற முதலாவது விடை. இனி 2வது விடைக்கு பார்ப்போம். பாருங்க, 1 2 3 4 5 இவர் 2வதுக்கு போன பாதை என்ற எண்ணிக்கை 5ஆக வந்துடும். இனி 3வதுக்கு போவோம். 1 2 3 4 5 6. அப்ப பாருங்க, முதலாவதும் 3வதும் 6 கட்டம் நடந்திருக்கிறார். 2வதுக்கு பாருங்க 5. இங்க கேள்வி என்ன, மிக குறுகிய பாதையை காட்டுற ஒரு யாது? அப்ப எந்த ஒரு மிக குறுகிய காட்டுது? 2வது விடை. அப்ப இதே மாதிரி அதிகம் என்று சொன்னா இதுல 2 சமனா இருக்கு, அதிகம் என்றா சொன்னா அப்படி வராது, வித்தியாசம் கூடுதலாக. அந்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நீங்க விடைய தீர்மானிக்கும். இதுக்கெல்லாம் நாங்க டென்ஷன் ஆக வேகமாக வெட்டி போட்டு வேகமாக விடைய காட்டக்கூடிய, ஆனா துல்லியமாக இருக்க வேணும், வெட்டுறது கவனமாக இருக்கும். போகாத பாதைக்கும் வெற்று இல்லை. சரியே? ரைட். அடுத்த கேள்வி பாருங்கோ, இது ஒரு சிம்பிள் கேள்வி. அப்ப இதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். வெற்றிடத்துக்கு இருக்க வேண்டிய உரு, அந்த முதலாவதும் 2வதும் எப்படி வந்து 3வது உருவாகி இருக்குது, முதலாவதும் 2வதும் வந்து எப்படி உருவாகி இருக்குது. இனி 3வது நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று சொன்னால் கேள்வியை பாருங்கோ,
முதலாவதையும் இரண்டாவதையும் நான் நகர்த்தேக்க மூன்றாவது படம். அப்போ ஒன்றுக்கு மேல ஒன்றை முதலாவதையும் இரண்டாவதையும் மூன்றுக்கு மேல ஒன்றை வைக்க மூன்றாவது படம். அதே மாதிரி ரெண்டாவதையும் பாருங்கோ, முதலாவது ரெண்டாவதுக்குள்ள தூக்கி வைக்க அந்த மூன்றாவது படம் வரும். இனி பாருங்கோ, முதலாவது தந்திருக்கிறான், இரண்டாவது படம் தெரியல, ரெண்டையும் சேர்த்து மூன்றாவது படம் தந்திருக்கான். அப்ப நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும்னா, அந்த மூன்றாவது படம் எப்படி வந்தது, முதலாவதையும் இரண்டாவதையும் சேர்க்கைக்கு தான் வந்தது. முதலாவதையும் இரண்டாவதையும் சேர்க்கைக்கு தான் வந்ததுண்டா. இப்ப முதலாவது தந்திருக்கிறான், இரண்டாவது தரையில ரெண்டையும் சேர்த்து மூன்றாவது படம் தந்துட்டான். அப்ப நீங்கள் சேர்த்து அந்த முதலாவது பகுதியை மூன்றாவது படத்துல எடுத்து விட்டீங்கண்டா இரண்டாவது படம் வரும். ஏன் சொல்லுங்க பாப்போம். முதலாவதையும் இரண்டாவதையும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கதான் மூன்றாவது படம் வருது. அப்ப எனக்கு முதலாவது படம் தெரியும், இரண்டாவது படம் தெரியா, முதலாவதையும் இரண்டாவதையும் சேர்த்து வர மூன்றாவது படமும் தெரியும். அப்ப ரெண்டாவது தெரியாத படத்தை காணணும்டா அந்த சேர்ந்து வாரையில தெரிஞ்ச படத்தை நான் தூக்கி விட்டேன்டா தெரியாத படம் உங்களுக்கு வரும். விளங்குதான் நான் சொல்றது என்ன? அப்ப முதலாவதையும் இரண்டாவதையும் சேர்த்து தான் மூன்றாவது படம் உருவாகிற நான் கண்டுபிடிச்சிட்டோமல்லோ. அப்ப முதலாவதையும் இரண்டாவதையும் ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கேக்கதான் மூன்றாவது படம் வருதுண்டா. இப்போ மூன்றாவது சந்தர்ப்பத்துல பாருங்க, முதலாவது படம் தந்திருக்கான், இரண்டாவது தரையில, ஆனா ரெண்டையும் ஒன்றுக்கு மேல ஒன்றை வச்சு மூன்றாவது தந்தாச்சு. அப்ப இந்த தெரியாத படத்தை எடுக்கணும்டா அந்த தெரிஞ்ச முதலாவது மூன்றாவதுல முதலாவதா இருக்கிறாரானே அந்த ரெண்டு கோட்டையும் நான் அந்த மூன்றாவது விடையில இருந்து எடுத்தேன் என்றால் ஆறால் இரண்டாவதா இருந்தவர் என்றதை நான் இலகுவாக கண்டுபிடிப்பேன். சரியா? பாருங்கோ, பாருங்க, ரெண்டு பேரும் போய்தான் மூன்றாவது படம் இந்த படம் வந்தது. சரியா? இனி பாருங்கோ, இவரையும் நான் தூக்கி வைக்கிறேன். பாத்தீங்களோ, வந்துட்டார் மூன்றாவது படம். ஒன்றுக்கு மேல ஒன்று வந்துதான் மூன்றாவது உருவாகுது. அதை நான் கண்டுட்டேன். இனி அதே மாதிரி பாருங்கோ, மூன்றாவது படம் வந்துட்டு முதலாவது இரண்டாவது தூக்கி வச்சு, ஆனால் மூன்றாவது விடைக்கு இரண்டாவது ஆள் யார் எப்படி என்று தெரியாது. அப்ப தெரிஞ்சவர் இருக்கிறாரா இந்த ரெண்டு கோடு, இந்த ரெண்டு கோட்டை இந்த படத்துல இருந்து வெளியில எடுத்து விட்டேன்டா. ஏன் இவரை தூக்கி இவருக்குள்ள வச்சோன்னா இவர் உருவானவர், இவர் தெரிஞ்சவரை நான் இதுல இருந்து எடுக்க தெரியாதவர் ஓடி வருவார். பாருங்கோ, விட விளங்கிட்டு பக்கண்டு அந்த வந்தவர் எடுத்து விட்டான். ஆகவே இந்த நடுவுல இருந்தவற்ற விட என்ன, இந்த உடுக்கு மாதிரி இருக்கிற படம். சரியா? ஆயிட்டு இனி இங்க பாருங்க, இதுவும் ஒரு தொடக்கத்துல தரப்பட்ட உருவ பூர்ணப்படுத்தணும். இது நாங்கள் படிவா படங்குறையில் என்று சொன்னா வேற படத்தை நான் காட்டணும். இது இலகுவா காட்டலாம். வேறண்டா முதலாவது ஒரு கோடு வந்திருக்குது, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடு பெரிய அகலமா இருக்குது. ரெண்டாவது விட அதை விட என்னதான் எங்களுக்கு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியை நீங்கள் ஒருக்கா வரைஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி படம் பண்றது இலகுவா கண்ட. எங்களுக்கு எப்படித்தான் கேள்வி வந்தாலும் எங்களுக்கு கிட்ட வழியை பூரணப்படுத்தணும், மிக வேகமா பூரணப்படுத்தணும். இதுதான் பகுதி. ஆகவே தூக்கி அங்கால வச்சாச்சு. பேருந்து எங்களுக்கு வேறு கதையே இருக்காது. அப்படியோ இப்படியோ அப்படி வரும் இப்படி வருமெண்டெல்லாம் நாங்கள் இடுகோள் இல்லை. இப்படி வெற்றிடத்தை பூர்ணப்படுத்துறதுக்கும் நாங்கள் உடனடியா வெற்றிடத்துல அந்த பகுதியை பூர்ணப்படுத்தி விட்டோம்னா விட வரும். பேருந்து நாங்க பூர்ணப்படுத்தின பகுதியை நீட்டா துப்புரவாக்கி விடுவோம். சரியோ? மறக்க கூடாது. இனி அடுத்த கேள்வி, இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, மூன்று விடையில மிக மிக குறைஞ்ச அளவுல தான் வேறுபடுகின்றன. நம்ம வேறுபாட்டை கவனத்தில் எடுக்கும். நான் சொன்னேன், இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கிற கோடுகளை அவதானிக்கணும். பூர்ணப்படுத்துற படத்துல அந்த கோடு இருந்தால் அந்த பூர்ணப்படுத்தப்படுற பகுதி வந்து அந்த கோட்டை இல்லாமல் வரணும். ஏன்னா வந்தேன்னு சொன்னா அதுல டாக்கா வந்துடும். அதை துல்லியமா இருக்கணும். கொஞ்சம் பாருங்கோ, இதுல இருக்கிற இந்த கோடு இருக்கிறதால இந்த கோடு இந்த படங்கள்ல வரக்கூடாது. அப்ப இந்த கோடு வாரம் இரண்டாவது படம் இல்லை. மூன்றாவது அவதானிக்கணும். பாருங்கோ, இந்த பகுதிகள் எப்படி தீட்டி இருக்கணும். இங்க பாருங்கோ, ஒன்று இஞ்சாலே அங்கால ஒன்று, நடுவுல ரெண்டு இல்லை. ஆகவே துல்லியமா பார்க்கலாம். இதான் என்ன முண்ட கவனிங்கோ, இங்க இந்த பகுதிக்கு நிறம் இதுல தீட்டி இருக்குது. ஆகவே இங்க எங்களுக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, இந்த மூன்றாவது முதலாவதுலயும் படத்துல பிட்டி வேறுபாடு ஒன்று. இதெல்லாம் சரி, இந்த ஒரு பகுதி தான் வேறுபட்டு இருக்குது. ஏன் இங்க இதுல கிடக்கிறதால இங்க இது வரக்கூடாது. ஏன்னா வரக்கூடாதானே? பாருங்கோ, இந்த படத்தை நாங்க பூர்ணப்படுத்த இந்த கோடு வராத படம் இந்த பகுதிய மாதிரி இந்த ஒரு பக்கம் மாதிரி அமைஞ்சிருக்கிற படம் இங்க இருந்து அவதானிக்கும். இப்ப இந்த கோடு வாரதால எனக்கு இந்த கோடு உள்ள படம் தேவையில்லை. ஏன் இதுல இந்த கோடு கிடக்குது, அப்ப இரண்டாவது விட தேவையில்லை.
மூன்றாவது பாருங்க இந்த பகுதியும் பாத்தீங்கன்னா இங்க நிறந்திட்டப்பட்டவது சரி, கீழே உள்ளதெல்லாம் சரி. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி கிடக்குது. அதுல ஒரு வேறுபாடு இங்க பாருங்க, இதுல ஒரு கோடு கிடக்கு, இதுல இல்ல. இந்த கோடு இங்க தேவை கொண்டு பார்க்கணும். இங்க பாருங்க இந்த கோடு இந்த ஆரம்ப படத்துல இருக்கு. அப்ப இந்த கோடு இருக்கிறதால இந்த படம் தேவை. இந்த படம் விளங்குதோ? அப்ப இந்த படம் மூன்றாவது படமா முதலாவது படமா? பாருங்க அதே மாதிரி ஒரு படத்தை நான் அதுக்கு மேலால அனுப்புறேன், நீங்க கண்டுபிடிங்கோ. பாருங்க வருது, இங்க அதுல கோடு இல்ல, இது கோடு கிடக்கு. அப்ப மூன்றாவது விட இல்லை, ரெண்டாவது விட வராது. மூன்றாவதுல பாருங்க அப்படியே போது ஒரே மாதிரி இது கொண்டே சேர்ந்துட்டார் பாத்தீங்களானே. அப்ப இந்த பாரம்ப படத்துல இருக்கிற பகுதி மாதிரி அங்கால இருக்கணும். ஆனால் நம்ம நடுப்பகுதியில இருக்கிற கோடுகள் மிக அவதானமா இருக்கணும், தேவை இல்லை. சரியா? ரைட். அப்ப எத்தனையாவது விட? முதலாவது விட. அப்ப கொஞ்சம் பண்பை நாங்கள் சரியா கடைப்பிடிச்ச முடியும்னா அங்க விட வேற. இதெல்லாம் படிச்சவர்கள் என்றெல்லாம் யோசிக்கிறே இல்லை. படிக்காதாக்கெல்லாம் அதிகமாக புலமை பரிசுல பாஸ் பண்றதா இருக்கு. ஏன்? அவர்கள் சிம்பிளா யோசிப்பார்கள். படிச்சாக்கள் கடுமையா யோசிப்போம். இதெல்லாம் கடுமையா யோசிக்க கூடாது. ஆனா படிக்கும், எனக்கு அறிவு தேவைதானே. ரைட். அதே மாதிரி இங்க வேற ஒரு சிலந்தியில விலை கிடக்கு, இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அளவீடுகள் எப்படி நீங்கள் கணிக்க போறது என்பது அவதானத்தில் இருக்கணும். ஒரு சிலந்தி விலையில் உள்ள கீழே தரப்பட்டுள்ளது. அம்புக்குறியினால் காட்டப்படும் பாதைகள் வழியே செல்லும் போது ஒரு சிறிய சிலந்தி பியில இருந்து கியூவுக்கு செல்லத்தக்க தூரம் கூடிய பாதையை காட்டும். இது ஒரு 3 படம் காட்டியிருக்கு. ஒரு சிலந்தி பி என்ற இடத்துல இருந்து அந்த அம்புக்குறி வழியாக பாருங்க, கடும் டாக்கான நிறத்துல காட்டிருக்க பாதை ஊடாக கியூ என்ற இடத்துக்கு அவர் போகணும், கியூவுக்கு போகணும். அவ கியூவுக்கு போறதுல முதல் கேள்வி பார்த்த நீங்க அந்த அம்புக்குறி போட்ட நீங்கள் முக்கோண பாதையில குறைஞ்ச தூரம். அது முக்கோணத்தின பக்கங்கள் எல்லாம் ஒரே அளவாக இருந்ததால எங்களுக்கு வெட்டுறது என்றதெல்லாம் மிக கவனமாக இருந்தது, இலகுவாக. இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாருங்க, போற பாதைகள் இடங்களுக்கு இடத்துக்கு இடம் கோடுகள் மாற்றம் அடைகிறது. அப்ப அந்த கோடுகளை எப்படி அவதானிப்பதனூடாக நாங்கள் அந்த விடைக்கு போகலாம் என்பதை அவதானமாக இருக்கும். இதுல நான் சொல்றத மிக கவனமா இருங்கோ. இங்க பாருங்க, இந்த கோட்டுன்னு இந்த பகுதி இந்த பி இருக்குதானே, இதுல இந்த கோட்டுன தூரம் இருக்குல்ல இப்படி. அப்ப இந்த தூரத்தை நீங்கள் ஒண்டா கணிச்சிங்கண்டா அப்ப இந்த படத்துக்கு காட்டுவீங்க, இந்த படத்துக்கு ஓரளவு காட்டுவீங்க. இங்க பாருங்கோ, இங்க இந்த படத்தை நாங்கள் உண்டா இது எப்படி எழுப்பியல்? அப்ப இதையும் நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு அன்னளவான கணிப்புல கணிக்கும். அப்ப இந்த தூரத்துக்கு இதுல நாங்க பாருங்க, 3 கட்டமா பிரிச்சோம்டா கிட்டத்தட்ட இதே அளவு பங்கா இருக்கு. இதை 3ஆ பிரிச்சோம்டா. சரியா? அதே மாதிரி 3வது படத்துக்கு பாருங்க, இந்த கட்டம் 3ஆ பிரிச்சா இது கொஞ்சம் வித்தியாசம் இல்லோ, அது ஒரு 4ஆ பிரிக்கணும், 5ஆ பிரிக்கும். இப்ப 4ஆ பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தூர அமைப்பு வரும். அப்ப கணிக்க கவனம் எப்படி சொல்லுங்க. அப்போ இந்த நீங்கள் பாருங்க, முதலாவது வெட்டி இருக்கேன். சரியா? அங்க அடுத்த வெட்டு படுத்து பாருங்க, திருப்பி பாருங்க இருக்கா. இங்கே முதலாவது வெட்டுறேன் பாருங்க, எண்ணிக்கணும் 1 2 3 4 5 6 7 8 கட்டம். சரியா? அப்ப அந்த கோடுகள் மிக கவனமா இருக்கணும். அந்த கோட்டின் அளவுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பகுதியை நீங்க பிரிக்கும். அப்ப இந்த பகுதியை நான் ஒன்று எடுத்தேன் சொன்னால் இந்த பகுதியை நான் என்ன எடுக்கணும், இந்த பகுதியை இதே அளவுக்கு நான் இதை கணிக்கணும். அப்ப இதை நான் 3ஆ கணிக்கிறேன். இது பாருங்க, இந்த இதுல இருந்து 2 கோட்டு கிடையான 1 எடுத்தா இதை நான் அதே மாதிரி பிரிச்சேன்னு சொன்னா எத்தனை பகுதியா வைக்கலாம், 3 கட்டமா வருது நீளத்துண்டு. பாருங்க அதே மாதிரி வருது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? இப்ப விளங்குதா உங்களுக்கு? அந்த எடுக்கிற தூரம் ஒரே கணக்குல நீங்கள் ஒரு அன்னளவாக கணிச்சிங்கன்னு சொன்னா ஓரளவு இலகுவா விட காணலாம். அடுத்த 3வதுக்கு பாருங்க, அதே மாதிரி இங்க பாருங்க தூரம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதால பாருங்க இத்தனை 10. சரியா? 10 கட்டமா. அப்ப இதுல கேள்வி கூடிய தூரத்துல பயணம் செய்த பாதை எது? இப்போ 3வது படி நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம். சரியா? கவனம். இதுல நீங்கள் அந்த அளவீட்டை கொஞ்சம் ஒரு அன்னளவாக அந்த ஒரு எடுகோள்ல நீங்கள் இந்த டொட்டை வச்சுக்கிச்சு குறிச்சு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா கண்டுபிடிக்கிறார். ஏன்னா ரைட். இனி இங்கால பாருங்கோ, ஒரு தாள் எக்ஸ் இருக்குது. சரியா? அங்கால பை அது மடிச்சு கொண்டே கடைசியா வைக்கிறது. இப்ப பாருங்க, அந்த 1 2 3 என்பது நீங்க மடிக்கப்பட்ட தடவை.
இப்ப முதலாவது பாருங்கோ ஒன்று என்று மடிச்சிருக்கிறார் என்ன அப்ப ஒன்றை ரெண்டாம் மடிவடுத்தாள் இப்ப முதலாவது சந்தர்ப்பம் ஒன்றாக மடிச்சிட்டார் ரெண்டாவது பாருங்கோ ரெண்டாவது மடிப்பை பேர்ந்து மடிக்க முதலாவது மடி கேட்க தாளிப்ப பாதியாக வந்துச்சு ரெண்டாவது மடிப்பு மடி கேட்க அது 4 பங்காக பங்குற பாருங்க கால் பங்கு பெரிய துண்டு பாருங்க ரெண்டாவதுல வார பெரிய துண்டு கால் பங்கு இப்ப காலா வந்துட்டு இனி மூன்றாவது என்ன செய்ய போறாருன்னு சொன்னா அந்த காலை திருப்பி மடி கேட்க 8 பகுதியா வந்து ஒரு படம் இங்க வந்து இந்த வெட்டு எங்க வெட்டுறாருன்னு சொன்னா காலின் இந்த பக்கத்துல வெட்டப்படும் இந்த இதுலதான் இந்த வெட்டு அமைய வேண்டும் அப்ப இதுல ஒரு கால்பங்கள் ஒரு வெட்டண்டா இந்த கால்பங்கு விரியேக இதுல வருவார் ஒரு வெட்டு இப்ப இந்த இருக்கும் ஒன்று மூன்று 2 வந்தால் இஞ்சாலையும் 2 வரும் ஆகவே படம் இதா இருக்கு விளங்குதோ அப்ப முதலாவது ஒரு மடிப்பு மடிக்கிறார் அரைய இந்த குறுக்க மடி கேட்க இந்த குறுக்கு மடிப்பு 4ஆம் அடிச்சிடும் பின்ன 4ஆம் அடிச்சு போட்டு இன்னொரு மடிப்பு மடி கேட்க இந்த 8 பங்கா வரைக்கும் அந்த 8வது பங்குனா விட்ட போறேன் இந்த துண்டை அப்ப இதுலதான் அதாவது இந்த கால் பங்குன நடுப்பகுதியில தான் இந்த வெட்டு அமைய போதே இந்த 8ஆம் மடி கேட்க இவர் இதுல மடியேக்க இதெல்லாம் வெட்ட போற விளங்குதோ ஆகவே இதை நாங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னா இங்க கொப்பி ஒட்டி எடுக்கிறதோ மடிக்கிறதோ தேவையில்லை நீங்கள் அதை பங்கு அப்போ உடனடியா 2வது மடிப்பு மடி கேட்க என்னவீங்கள் சரியோ 2வது மடிப்பு எடுக்க இந்த 2வது கோட்டை அப்படியே நீட்டி விடுவீங்க கோட்டை நீட்டி விடுவீங்க அப்ப மடிச்சு விடுங்க நீட்டி விடுங்கோ சரியோ இங்க பாருங்க அப்ப நான் இதை 2வது மடிப்பை பாருங்க இதை நான் விரிச்சிருக்கிறேன் இது இந்த கீழே பாருங்க இதுதான் அந்த பையை நான் ஒரு தடவை விரிக்க இந்த வெட்டு அடுத்த பக்கம் வந்து இந்த இது உருவாகும் 2வது பாருங்க இதை நான் கால் பங்கா அரைப்பங்கா எடுக்க போறேன் அரைப்பங்கா எடுக்கப்போ அப்புறம் மேல வந்துட்டு இந்த பகுதி இந்த ஒன்று மடிச்சது இந்த பக்கம் வந்துட்டுது பாருங்க அதுல கீழே ஒரு சதுரம் வரைக்க அங்கே மேலேயும் ஒரு சதுரம் வந்துட்டு அப்ப இதே அளவு என்ன செய்ய போறேன் முழுசாக விரிக்க போறேன் விரிக்க இதே அளவு அரைவாசி அங்காலையும் வரும் பாருங்க வந்துட்டு அமைப்பு விளங்குதா அப்ப எப்படி வருமண்டு அப்ப விளங்கிட்டு அப்ப நாங்கள் இது எல்லாத்தையும் வெட்டி கட்டி பார்க்கிறே இல்லை இந்த படத்திலேயே கோட்டை கீறுறது இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து இந்தியாவில் ஒரு கோடு கீறியாச்சு இந்த கோட்டை இந்தியாவில் கீறினா இங்கேயும் இந்த கோடு வருமே இந்த பகுதி அங்காள மடிக்க அங்க வரப்போறேன் இதுலதான் படம் அப்ப இந்த 3க்கு நேர் ஒரு படம் இந்தியாவில் வேற ஒரு படம் அதே மாதிரி இந்த படம் 2 இங்க இருக்க மேலுக்கும் 2 போகும் இப்ப இந்த விட சரி என்றதை நாங்கள் தெளிவாக அவதானிக்கிறோம் இதுக்கெல்லாம் விட்டு எல்லாம் மடிச்சு கீறுறேன் விளங்குதா ரைட் இனி அடுத்த பாடம் இங்க பாருங்கோ இந்த இக்கு என்று சொன்னா முதலாவதுக்கு எப்படி இருக்கோ அப்படி 2வது நாங்கள் உருவாக்கணும் இங்க பாருங்க மூலையை மையமா வச்சுக்கொண்டு பங்கிட்டு இருக்கிறார்கள் மூலையை வச்சுக்கொண்டு அங்கே ஒரு 3 6 கோணி 6 கோணியை பிரிச்சு 6 பங்காக்கி இருக்கிறார் ஆகவே 6 கோணம் 6 பங்கண்டா இங்க சதுரம் 4 பக்கமா இருக்கிறது 4 கோணமா இருக்கிறது 4 பங்காக பங்கிடுவோம் இப்ப நீங்க முதலாவது என்ன செய்வீங்க அதை பங்கிடுவீர்கள் அதை நீங்கள் பங்கிடுவீர்கள் அப்ப 4ஆ பங்கிட்டீங்கன்னா இந்த 4 பங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் 4ம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கு ஒன்று கொண்டு சமனாக இருக்கு அப்ப இவர் அங்க வந்துட்டு இனி 2வது விடயத்தை நாங்க யோசிக்கணும் என்னண்டா பாருங்க ஒரு ரன் திட்டி இருக்கிறார் 2வது திட்டவில்லை 3வது திட்டி இருக்கிறார் 4வது திட்டையில 5வது திட்டிருக்கார் 6வது திட்டம் 3க்கு திட்டி 3க்கு அது எப்படி ஒன்று விட்ட பங்குகளுக்கு நிறந்திட்டப்பட்ட படுதானே அப்ப அதே மாதிரி இந்த சதுரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அதே மாதிரி பங்கிடுவீங்க அதே மாதிரி பங்கிட்டு போடும் அப்ப முதலாவது என்ன செய்யணும் பங்கிடணும் பாருங்க பங்கிடணும் அதே மாதிரி கோணத்தை வச்சு பங்கிட்டுட்டு ஒன்று விட்டதுக்கு நான் நிறந்துட்டுறார் அப்போ ஒன்று விட்டதுக்கு நிறந்துட்டேக்க வார படம் எங்க இதுதான் கேள்வி சரியா ரைட் இதுல எதுவும் இறக்கம் பிரச்சனை இருக்காது அப்ப முதலாவதுக்கு எப்படி அப்படி 2வது யோசிச்சா இக்கு வண்டு வாரது அல்ல இனி நண்டு வாரது முதலாவது சாரம்சத்திலே என்ன மாதிரி அது மாற்றம் அடையுதோ அதே மாதிரி தரப்பட்ட கேள்வியை நீங்கள் மாற்றம் அடைச்சு காட்டும் முதலாவதுல இருந்து 2வது எப்படி மாற்றம் அடையுதோ அதே மாதிரி 3வதுல இருந்து 4வது மாற்றம் அடைய வேண்டும் சரியா இனி இங்க பாருங்க ஒரு பகுதி தொடக்கத்துல தரப்பட்ட பகுதியை உருவ பூர்ணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய் அப்ப இது ஏற்கனவே பல கேள்விகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த மேற்பகுதியில இருக்கிற பகுதியை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் இதுல கீறி பார்க்கணும் கீறி பார்த்தால் மிக விரைவாக விட வந்தது உடனே கீறி போட்டு நாங்கள் அடுத்த விடாக்கு போகலாம்
ஆனா நீங்க கீறி பார்க்கிற பகுதியை அழித்து விட வேண்டும். இது நான் ஒரு கேள்விக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனம். அப்ப இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் 2 மினக்கடுத்த வேலை பூரணப்பாரனர் கோல அமைப்புல இருப்பார். இந்த கோலத்தை நாங்க பூர்ணப்படுத்த நான் கீறின கோடுகள் எங்க அமைஞ்ச படம் இருக்கோ அதை தெரிவு செய்யும். அத தெரிவு செய்ய வேண்டியானே சிம்பிளா. இதுல என்ன கஷ்டம்? ஒன்றும் இல்லை. அப்ப இனி இந்த படக்கேளியல் ஒன்றும் உங்களுக்கு ஒரு தரக்கும் தவறே நீ வராது. ஏன்னா நிறைய நாங்க பார்த்துருக்கோம், பல வகுப்புல பார்த்துட்டோம், வேற வேற வகுப்புல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆகவே இப்ப இந்த இப்படியான படக்கேளிகள் வந்தா உடனடியா என்ன செய்யணும்? மேல்கோட்டை பூரணப்படுத்தி போட்டு விடிய சிம்பிளா கண்டுட்டு அந்த கோட்டையை அழிச்சு போடணும். கீறியாச்சு. சரியா? அப்ப இந்த விடைங்க இப்ப 3வது விடைக்கு இப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்ததுக்கு அந்த 3வது விடை தான் சரியா வந்து என்னன்னு சொன்னா, இந்த சிவத்துக்கு இந்த இடக்கோடு இருக்குதானே, அந்த கோடு, இந்த கோடு அங்க வந்திருந்தது. இந்த படத்துக்கு இந்த கோடு வரையில். ஆக வரையில்லைன்னா வராத கூட நாங்க கீறத்தானே வேணும். ஆகவே 1வது விட சரியாக அமையும். கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்டா இந்த படத்தை சில சமயங்கள்ல இன்னும் ஒரு படத்தை இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு விட்டுருவார்கள். இந்த இப்படி படமா, இப்படி படமாண்டா இதோ இதோ தெரியாம நாங்க கீறிடுவோம். அப்போ ஒருக்கா வரைஞ்சு பார்த்தா இப்படி படம் எங்க இருக்குது, இருக்கு. சரி, அடுத்த படத்தை பாருங்க. அப்ப இங்கே கேட்கப்பட்ட வினா, தொடக்கத்து தரப்பட்ட உருவை பூர்ணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய். இது ஆரம்பத்துல கேட்ட மாதிரி. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக அந்த கேளின மேற்பகுதியை பூர்ணப்படுத்துவோம். பூர்ணப்படுத்தி போட்டு விடைக்கு போகலாம். இப்ப நிறைய கேள்வியில நாங்க பார்த்துட்டோம். உங்களுக்கு கஷ்டம் வரா? எல்லாரும் விலைக்கு பூர்ணப்படுத்திப்பீங்க. பூர்ணப்படுத்தி போட்டு பக்கத்துல பூர்ணப்படுத்தப்பட்ட பகுதி எவ்வாறு அமைஞ்சிருக்குதோ அதே மாதிரியான விடை இந்த 3 விடையிலையும் இங்க இருக்குது. அதை தெளிவா இருக்கும். பாருங்க, 1வதுல படத்தை பாருங்க. இந்த 1வது படத்தை நான் கீறாமல் கணிப்பேன் என்று சொன்னா 1வதையும் கீறலாம் விட, என் மேல் பக்கம் சரியா இருக்குதானே. ஆனால் கீழ்ப்பகுதியிலையும் அங்க அந்த இந்த பகுதியை பாருங்க, இந்த பக்கத்துல எப்படி இருக்குதோ இதே மாதிரி வரும். இந்த அரைவாசி துண்டண்டா பரவாயில்ல, இந்த 1வது படம் சரி. இந்த அரைவாசியை விட கீழுக்கு ஒரு துண்டு இல்லா அப்படி இந்த துண்டு. அப்ப இந்த துண்டும் இந்த கோடும் இதுல வார படம் இங்க இருக்குன்னு பார்க்கும். சரியா? 2வது படத்துக்கு பாருங்க. இங்கே இந்த பகுதியில இங்கே இந்த பகுதி தான் இந்த கருப்பு நிறம் தீட்டப்பட்ட பகுதி. அதுல இங்க பாருங்க, இதுல ஒரு துண்டொண்டு நிறம் தீட்டுப்படையில இங்க தீட்டுப்பட்டு. ஆகவே இது ஒரு பிழையான விடையா அமைகிறது. ஆகவே 3வது விடை சரி என்பதை நாங்க தீர்மானிக்கணும். சரியா? அதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுற பார்க்க, இதுல ஒரு பட்டத்தை இதை பூர்ணப்படுத்துறோம், இந்த கால் பங்குக்கு நிறம் தீட்டுறோம், இதே மாதிரி ஒரு சும்மா சிம்பிளா ஒரு படத்தை கீறுறோம், கீறி போட்டு மேல் பகுதி நிறம் தீட்டி இருக்கு, தீட்டே இல்லை கண்டா இது விடையண்ட பாருங்க, வருது பாருங்க. அதே மாதிரி வர்ற எங்க இருக்குன்னு பாருங்க. 2வதோ இல்லை, 1வதோ இல்லை, 3வது படம். சரியா? திருப்பி பாருங்க, இங்க இருந்து வார இங்க 3வது படத்தை பாருங்க, அதே மாதிரி இருக்குது. ஓகே, 2வது பூர்ணப்படுத்தப்பட்டு கருப்பு பகுதி, 3வதுக்கு அந்த கோட்டுக்கு கீழ் துண்டு இல்லை, இங்கே படம் பூர்ணப்படுத்த படம் கீறியாச்சு, விட கீறியாச்சு. புரியோ? எத்தனாவது விட? 3வது விட என்ன? சரி, அப்ப நான் இப்படியான படக்கேளிகளுக்கு நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். அந்த குறை பகுதியை நாங்கள் பூர்ணப்படுத்தி போட்டு அந்த பூர்ணப்படுத்தப்பட்ட பகுதி மாதிரி காட்டப்படுகின்ற விடை எங்க இருக்குதோ அங்க நாங்க போனோம்டா விட சரியா இருக்கு. நீ அடுத்த கேள்வி. கீழே தரப்பட்ட உருக்களில் ஓர் உரு தரப்பட்ட இரு உருக்களில் இருந்தும் வேறுபட்டுள்ளது. அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஓர் உரு ஏனைய உருக்களில் இருந்து வேறுபட்டுள்ளது. அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. அப்ப கீழே தரப்பட்டிருக்க 3 படம், அதுல 2 படம் ஒரே மாதிரியும், ஒரு படம் அந்த 2 படத்தை விட இது ஒரு சிறிய மாற்றத்தோட காணப்படுகிறது. அந்த மாற்றத்தோட காணப்படுகின்ற உரு யாது? இதுதான் கேள்வி.
சரியா? அப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் படத்தை முழுமையாக பார்க்கக்கூடாது. ஒரு பகுதியா நாங்கள் பார்த்து கொண்டு போவேக்க அந்த குறையை நாங்கள் துல்லியமாக விளங்க. இப்ப முதலாவது இந்த பாருங்கோ, இந்த படம் மூன்றின்றையும் தலையை பார்க்கணும், அல்லது இந்த இதை பார்க்குறீங்க, இந்த மேற்சட்டையை பாருங்கோ இப்படி கிடக்குது, இதுவும் அதே மாதிரி கிடக்குது, இதுவும் அதே மாதிரி கிடக்கு. அப்போ மூன்று இந்த சட்டையில இந்த மாற்றம் இல்லை. கீழ் சட்டையை பாருங்க, இதுவும் 2 கோடு, இதுவும் 2 கோடு, இதுவும் 2 கோடு, ஒரு மாற்றம். மூன்றாவது சொண்டுக்குன்றதுக்கு மூன்றுக்கும் சொட்டு, இந்த கோடு மூக்கு கோடு அதுவும் கிடக்கு. இந்த கண்ணை பாருங்கோ, 3க்கும் கண் இருக்குது. இனி நாங்கள் வால் பகுதிக்கு வருகிறோம். வால் பகுதியில மாற்றம் ஏதும் இருக்கொண்டு பாருங்கோ. வால் பகுதியில இப்படித்தான் கிடக்குது, இஞ்சையும் இப்படி கிடக்குது, இஞ்சையும் இப்படி கிடக்கும், அதுலயும் மாற்றம் இல்லை. இனி நாங்கள் பார்க்காத பகுதி எங்க, இந்த நடு முதுகு பகுதி. இந்த இதுல இப்படி இருக்குது, இங்க பாருங்கோ இப்படி இருக்குது, சரியா? இதுல பாருங்கோ இப்படி இல்லை. இந்த கோடு, இந்த உள்ளுக்குள்ள ஒரு கோடு கிடக்குதானே, இந்த முதலாவதுக்கு மூன்றாவதுக்கும் கிடக்குது, 2வதுக்கு இல்லை, 2வதுக்கு இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியும் 2வது படம் வேறுபட்டு இருக்கிறது. முதலாவது படமும் 3வது படமும் ஒரே மாதிரி காணப்படுகின்றன, 2வது படம் வேறுபட்டு காணப்படுகிறது என்பதை தீர்மானித்து கொள்வோம். சரியா? விளங்குதா? ஓகே. அப்ப இப்படி இதை விட மிக அந்த துல்லியமாக கணிக்கக்கூடிய சிறிய மாற்றங்களோட படங்கள் வரும். அந்த இடங்களை நாங்கள் தெளிவாக இருந்தப்ப ஒவ்வொரு பகுதியா நாங்கள் நோக்கி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறோம். இல்ல ஒற்றைதா படத்தை பார்த்துட்டு நாங்கள் 2வது படத்துக்கு போனோம்னா முதலாவது படத்துல என்ன குறை இருக்குன்னு 2வது படத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதி, இப்ப இந்த பறவை வேண்டா செட்டை 2ம் 3க்கும் பார்க்குறது, இப்ப இந்த வாழை பார்க்குறது, தலையை பார்க்குறது, மூக்க பார்க்குறது, கண்ணை பார்க்குறது, உடல் பகுதியை பார்க்க அந்த விடையை நாங்கள் இது சிம்பிளா காணலாம். முதலாவது பார்க்க தெரியும் முதுகுல கோடு இல்லை, அதுதான் படம். ஆனா இனி வார படங்கள் அப்படி இருக்காது. இங்கே ஒரு சிறிய இடத்துலதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த பகுதியை நாங்கள் துல்லியமா அவதானி முதலாவதையும் 2வதையும் இந்தா அவதானிச்சா விடையே காணலாம். சரியா? இங்க பாருங்க, சிம்பிள் கேள்வி. ஆனா நாங்கள் பிளவிடுவோம். ஏன் பிளவிடுறோம்? இந்த நேர்கோடு சொன்னால் அந்த புற்றுல அடிமட்டத்துல வச்சு இருக்கிற கோடு தான் நேர்கோடு. வளைகோடுன்னா வளைஞ்சு காணப்படும். கேள்வி, கீழே தரப்பட்ட உருக்களை வளைகோடுகள் மாத்திரம் உள்ள உருவை தெரியும். வளைகோடு மாத்திரம் தான் இருக்கும், தனியா வளைகோட்டால வரைஞ்சிருக்கும். அப்ப அந்த படம் எங்க இருக்குன்றதை கண்டுபிடி. வளைகோட்டால அமைஞ்ச படம் எங்க இருக்குது. சரியோ? இப்போ முதலாவதுல இருக்கா வளைகோடு, 2வதுல இருக்கா, 3வதுல இருக்கான்றதுக்காண்டி கவனிப்போம். அப்ப நேர்கோடுங்களுக்கு தெரியும், முற்றுள்ள அடிமட்டத்தை வச்சு வரைகிற கோடு நேர்கோடா அமையும். அப்ப மூன்றுக்குள்ளேயும் அந்த வர நேர்கோட்டை பாருங்க. கண்ண பேர் என்ன செய்வீங்க என்று சொன்னால், பந்து வந்து வளைகோட்டால் அமைக்கப்பட்ட ஒரு உருத்தானே, உடனடியாக பந்து குறிப்பிடுவார். ஆனால் இங்க பாருங்க, பந்தின் வயிற்று பகுதி நடுப்பகுதியில ஒரு நேர்கோடு அமைந்திருக்கிறது. ஆகிய நேரான கோடுகள் அமையப்பட்டிருக்கிறதால 2வது விடையில நேர்கோடு வந்துச்சு. 3வது பாருங்கோ ஒரு நேர்கோடு, 2 நேர்கோட்டால் அது சதுரமாக்கலாம், கால்பங்காக்கலாம், இரப்பங்காக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நேர்கோடுகளை பயன்படுத்தாத படம் எதுதான் கேள்வி. பாருங்க, கீழே தரப்பட்ட உருக்களில் வளைகோடுகள் மாத்திரம், வளைஞ்ச கோடுகள் மாத்திரம் தான் இருக்கும், நேர்கோடு இருக்கக்கூடாது. ஆகிய 2வதுல பந்தில ஒரு நேர்கோடு இருக்கு. இந்த அடக்கு பாருங்க, இந்த இது ஒரு நேர்கோடு அமைஞ்சிருக்குது. இங்க பாருங்க, இதுவும் ஒரு நேர்கோடு. ஆகிய 2வது 3வது வராது. இந்த இது நேர்கோடு, இந்த இது 2 நேர்கோடு. ஆகவே நேர்கோடு இல்லாத படம் முதலாவது படம். அப்ப நாங்கள் அதிகமானவர்கள் தெரிஞ்ச இந்த கேள்விக்கு இந்த 2வது படத்தை தான் தெரிஞ்சார். ஏன் அப்படி தெரிஞ்சார்கள் செய்ய, நாங்க பந்து வளைகோடு இருக்கிறது, அதாலதான் அவர்கள் அதை வரைந்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றேன், நான் 2.5 மார்க்ஸ் கூடிய, அதாவது 2.5 புள்ளிகளுக்குரிய வினாவாக அமைகிறது பகுதி உண்டு. ஆகவே அங்கே ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை அந்த கேள்வியில ஏற்படுத்தி இருப்பார்கள். அதை நாங்க கண்டுபிடிக்கிறவன் தான் அறிவாளி. அதே அறிஞ்சவன் உடனடியாக கீறி போடலாம். இதெல்லாம் வளைகோடால இருக்கும், வளைகோடு மாத்திரம், வளைகோடை விட நேர்கோடு வரையலாது. ஆகவே இந்த படம் எல்லாம் பாருங்க, எல்லாம் வளைகோடு, எல்லாம் வளைகோடு, எலும்பு மாதிரி காணப்படும், முழுக்கம் வளைகோடு. இனி வேற ஒரு சிம்பிள் கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள எண்களுக்கும் அவற்றை சுற்றி வரையப்பட்டுள்ள உருக்களுக்கும் ஏற்ப 60 என்ற எண்ணை சுற்றி வரையப்பட வேண்டிய உரு யாது?
அங்க பாருங்க உருக்கள் கிடக்குது, முக்கோணம், சதுரம், அங்கால ஐங்கோணி என்று கிடக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள பாருங்க 30, 40, 50 அதிகரிச்சு கொண்டு போகுது. இது உடனடியா எல்லாருக்கும் சொல்லி விடையாது. அப்ப அதையும் நாங்க கொஞ்சம் கவனிக்கத்தானே வேணும். இப்படி வாரது வேற ஒரு வடிவத்துல வரலாம் தானே, மாற்றம் அடைஞ்சு ஏன்னா. அப்ப பாருங்க 30 என்றதுக்கு பாருங்க 3 பக்கம் இருக்குது, 3 உச்சி இருக்குது, அல்லது 3 கோணம் இருக்குது, அதால 30 வச்சுக்க. அதாவது 3 பக்கம் இருந்ததால 30 வச்சிருக்கிறார், அல்லது 3 கோணம் இருந்ததால 30 வச்சுக்கிறார். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது கோணமா இருக்கலாம் அல்ல பக்கமா இருக்கலாம். ரெண்டாவது பாருங்க சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்குது, 4 மூலை இருக்குது, அதாவது 4 கோணம் இருக்குது, அதால அவர் வச்சிருக்கலாம். மூன்றாவது பாருங்க 5 பக்கம் இருக்குது, ஐங்கோணி, 5 கோணம் இருக்கு, 5 மூலை இருக்கிறது, ஆகவே ஐங்கோணி என்று வச்சுக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு முகத்துக்கு அல்லது ஒரு கோணத்துக்கு 30 எத்தனையா 3 முக்கோணத்துக்கு 3 முகம் இருக்கு, அல்ல 3 உச்சி இருக்குது. அதுக்குத்தான் 30 அந்த 3 உச்சியாலேயோ அல்ல 3 பக்கத்தால பிரிக்க ஒரு பக்கம் வந்து அல்ல ஒரு உச்சி வந்து 10 அமையும். பாருங்க 3 பக்கத்துக்கும் 10, 20, 30. சதுரத்துக்கும் அப்படி அமைதோண்டு பாருங்க 4 பக்கம் இருக்கிறது, 10, 20, 30, 40. 10, 20, 30, 40. அப்ப அதுவும் எங்களுக்கு சரியா வந்து. மூன்றாவது பாருங்கோ 1, 2, 3, 4, 5 5 பக்கம் இருக்குது, 50 50 5ஆல பிரிச்சு விட்டோம்னா 10. ஏன்னா அப்ப ஒரு பக்கம் 10. ஆகவே ஒரு பக்கம் 10, 20, 30, 40, 50 5 பக்கம் நாங்க 60 வாரம்னா 6 பக்கத்தை கொண்ட உருவாக இருக்க வேண்டும். 6 பக்கத்தை கொண்ட ஒரு உருவாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு பக்கம் அல்லது ஒரு உச்சிய 10 எடுக்கிறார். அப்ப 3 உச்சி 10 படி 30, 4 உச்சி 10 படி 40, 5 உச்சி 10 படி 50. ஆகவே 60 வாரதால 6 உச்சி 60ஆக அமைகிறது. அப்ப 6 பக்கங்களை கொண்ட உரு எங்க இருக்குது? இதுதான் பிழை. அப்ப முதலாவதுக்கு பாருங்க 3, வட்டத்துக்கு பாருங்க பல பக்கங்கள் இல்லை, என்ன சமச்சீர்தான் பல, ஆனா பக்கங்கள் இல்லை. ரெண்டாவதுக்கு பாருங்க 6 பக்கம் இருக்கு. ஆகவே ரெண்டாவது விடை 60க்கு பொருத்தமான உருவாக இருக்கு. சரியா? இங்க பாருங்க 1, 2, 3, 4. மூன்றாவது பாருங்க 1, 2, 3, 4, 5, 50. அடுத்த பாருங்க 60 10 அளவு 6 பக்கம் பாரு விட ரெண்டாவது விட. இனி இங்க பாருங்க 3 கம்பி சட்டங்கள் காணப்படுகின்றன. முனை P-இலிருந்து ஓர் எறும்பு ஒரே பாதையில் 2 தடவைகள் செல்லாமல் எல்லா பாதைகளும் செல்லத்தக்க சட்டம் இருக்கு. ஒரு எறும்பொண்டு இங்க கிடக்குது பாருங்க படம். இந்த படமூடாக போற அந்த போயக்க ஒரு அந்த வெளிக்கிட்டவர் திரும்பி 6ஆம் படத்துக்கு வருவோம். ஆனால் வந்த பாதை வழியை இவர் நகரக்கூடாது, வந்த பாதைக்கு திரும்பி போகக்கூடாது, ஒருக்கா ஒரு தடவை தான் போகணும் என்ற மாதிரி இந்த படம் காட்டப்படுது. இதுல கேள்வி என்னண்டா, எல்லா பாதையும் செல்லத்தட்ட சட்டகம் ஜாதுண்டா நாங்க போய் பார்க்கணும் இல்லையா? கொப்பில குறி பார்க்கிறானே, முதலாவது குறி பார்ப்பீங்க, 2ஆவது குறி பார்ப்பீங்க, 3ஆவது குறி பார்ப்பீங்க. இதுல எது பொருந்துதோ அதை நாங்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இப்போ முதலாவது குறி பாருங்கோ, 2ஆவது குறி பாருங்கோ, 3ஆவது குறி பாருங்கோ. இவளையே குறி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கிரியாச்சா கிரி இருப்பீங்க. அப்ப நாங்க ஒரு பாருங்க கீறி காட்டுறேன். இப்போ முதலாவது நான் கீறி இப்ப பார்த்தேன்னு சொன்னா முதலாவது கீற முடியாது, 2ஆவது கீறி பார்ப்பேன். 2ஆவது கீறேன் பார், இதா பாருங்க 2ஆவது கீறேன். இதா போய் சட் மாதிரி வந்து கோடு போய் திருப்பி மேல போய் சேர்ந்து அப்படி வளைஞ்சு கீழே போறேன். சரியா? இப்போ 2ஆவது கீறலாம் தானே? ரைட். இப்போ முதலாவது 3ஆவது கீற முடியாது, 2ஆவது நாங்கள் போன பாதை வழியே போகாமல், இப்போ இப்படிதான் கீறேன். போன பாதை வழியே நீங்க போகக்கூடாது பாருங்க. போன பாதையில நான் திரும்பி போகல பாருங்க, இப்படி போகுதுன்னு பாருங்க. அதாவது போன பாதையில அந்த பெஞ்சில் போகக்கூடாது, போகாமல் ஒரு தடவை தான் ஒரு கோட்டூடாக போகக்கூடிய வகையில இந்த படத்தை கீறி பார்க்கிறேன் பாருங்க. செட் மாதிரி போய் அடுத்த குறுக்கோடிய வெட்டி பின் மேல போய் வளைகூடால வளைஞ்சு கீழே வர.
சரியா? ரெண்டாவது கீறலாம் தானே? ஓ சரி சரியா? அப்ப இப்படி வார பாட்டத்தை நீங்க நிறைய கீறி பார்க்கணும். நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்துக்கு 5 உச்சி தான் இருக்கணும், 5 மூலை தான் இருக்கணும்டா. அப்ப கையை எடுக்காம கீறலாம் நட்சத்திரம். கையை எடுக்காம கீறதா நட்சத்திரம். நாங்கள் 6 2 முக்கோணத்தை தூக்கி வச்சுக்கிறது அது நட்சத்திரம். நட்சத்திரம் அல்ல. நட்சத்திரம் வந்து 5 உச்சிகளை கொண்டதாக இருக்கு. அப்ப 5 உச்சிகளை கொண்ட நட்சத்திரத்தை கையை எடுக்காம நாங்கள் ஒரு பாதையில திரும்பி திரும்பி போகாம கீறலாம். சரியா? கீறி பாருங்க. இங்க பாருங்க, அடுத்த தொடக்கத்தில் தரப்பட்ட உருவை பூர்ணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய். தொடக்கத்தில் தரப்பட்ட உருவை பூர்ணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய். அப்ப இதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த குறப்பகுதியை பூர்ணப்படுத்திங்கன்னா குறப்பகுதியை பூர்ணப்படுத்திக்க அங்க அந்த பூர்ணப்படுத்தாத பகுதி கூடி வருவேன். சரியா? எப்படி அதுல நீங்கள் கீறுங்கோ, கீறி போட்டு வாரபடியே அவதாங்க கீறுங்கோ. தொடக்கத்தில் தரப்பட்ட உருவை பூர்ணப்படுத்துங்கோ. பூர்ணப்படுத்தி விட கண்டிருப்பீங்கள். இப்ப இங்க பாருங்க, இந்த இதுல இந்த படத்தை வச்சுக்கொண்டு நான் அவதானிச்சு காட்டுறேன் பாருங்கோ. இந்த 3 படியும் சிம்பிளா நீங்க கீறு காட்டாமலே பாருங்க. இங்க பாருங்கோ, இது கீழ்ப்பகுதியில வருது. அப்ப கீழ்ப்பகுதியில வார படம் எந்த ஒரு பக்கத்திலையும் இல்லை. இது கோலமா இருக்கு, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இது அமையாது. மூன்றாவது பாருங்கோ, இந்த உச்சியில இப்படி ஒரு கோடு வரையில, எந்த படத்துக்கும் வரையில, எல்லா படத்துக்கும் வரையில. ஆகவே 2வது படம் தான் சரி என்பதை தீர்மானிக்கலாம். இருந்து நான் ஒருக்கா கீறி பார்க்கணும், கீறி பார்க்கணும். பார்த்தா தான் நாங்கள் 2.5 மார்க்ஸ் உறுதிப்படுத்தலாம். என்ன இப்ப பாருங்கோ, இந்த வருது அந்த குறப்பகுதியை நான் கொண்டு வரோம் பாருங்க. விடை எங்க இருக்குன்னு பாருங்கோ. 2வது விடையா இருக்குதோ. ஓ சரியா? நான் அந்த சிவப்பால காட்டின மாதிரி நீங்க அந்த பகுதியை பூர்ணப்படுத்துவீங்க. விட்டாடியா பென்சிலால கீறி விடுறானே, கீறி விட்டா அந்த படம் அப்படி எங்க வருதோ கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? ஓ கீறாம நாங்கள் அந்த கண் கூர்ப்புக்கு பார்த்தோம்னு சொன்னால் அங்க பிழையாகவும் விடை அமையலாம், பிழையாகவும் விடை அமையலாம். சரி, இந்த பாருங்க வரைக்கே விடையை கண்டிருப்பீங்க. ரைட். சரி, இனி அடுத்த வினா. தொடக்கத்தில் தரப்பட்ட உருவை பூர்ணப்படுத்துவது பொருத்தமான பகுதி. இதுவும் அதே கேள்வி. பாருங்க, அவதானிங்கோ. அவதானிச்சாத்தான் விடைய நீங்கள் காணக்கூடியா இருக்கும். இங்கே பாருங்கோ, இதுல ஒன்றை நீங்கள் அவதானிக்கணும். இந்த பகுதி வந்து பாருங்க ஒரு வளைகோட்டால தான் வளைச்சிருக்கான். இந்த பகுதி வந்து ஒரு வளைகோட்டால வளைக்கப்பட்டதா காணப்படுது. இப்போ இங்கே 2வது பாருங்கோ நேர்கோட்டிலே அமைஞ்சிருக்கு. அப்ப 2வது விட வராது. 3வது பாருங்கோ, இந்த பரிதி அதாவது வட்டத்தின் மேற்பகுதி வந்து ஒரு வளைகோடா அமைஞ்சிருக்கும். இங்க பாருங்க 3வது விட வந்து நேர்கோட்டா காணப்படுது. நேர்கோட்டா பாருங்க போகுது. இந்த படம் எங்க இருக்குன்னு பாருங்க. சரியா? பாத்தீங்களா படத்தை எப்படி இருக்குது? அப்ப அந்த படம் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். எங்க இருக்குது? முதலாவது படம் விளங்குதோ? இங்க பாருங்கோ, இந்த பகுதி இருக்கா பாருங்கோ, இந்த பகுதி இப்படி வளைஞ்சிருக்கு. அப்ப நாங்கள் என்ன உடனடியாக இதுலயே கீறுறோம், அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு கீறுறோம். இதை நாங்கள் இங்க கீறுறோம், இப்படி இந்த பூவை கீறி போட்டு பூக்கு இடையாளர் கோடு போகுது. திருப்பி இந்த வளைகோட்டை வளைச்சு விடுறோம். இப்போ வாரப்ப வளைகோடு வளைஞ்ச படம் இங்க இருக்கு. இதை பாருங்க வருகுது. அங்கால 3வதுல பாருங்க நேர்கோடு வந்துட்டுது. 2வது உள்ளுக்குள்ள நேர்கோடு வந்துட்டுது. முதலாவது படம் வளைகோடாக அமைந்திருக்கிறது. சரி, இதை கண்டுபிடிங்கோ. இங்க அதிகமானாக்கள் தவறான விடைகளை தான் குறித்திருந்தவர்கள். இப்ப நீங்கள் இப்ப தீர்மானிங்கோ. கீழே தரப்பட்டுள்ள உருவு ஒரு தரப்பட்ட இரு உருக்கள் இருந்து வேறுபட்டது. கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஓருரு தரப்பட்ட இரு உருக்களிலிருந்து வேறுபட்டுள்ளதா? வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. கீழே தரப்பட்ட உருக்கள் ஓருரு தரப்பட்ட இரு உருக்கள்ல இருந்து வேறுபட்டது.
வேறுபட்ட உருவை தெரிவு செய்யணும்னா நீங்க இந்த மூன்றுலையும் எது வேறுபட்டு கிடக்கிறது என்பதை அவதானிப்போம். இப்ப கன பேர் என்னன்னு சொன்னா பிள்ளையாக முதலாவது விடைக்கு கீர்னாக்கள்லாம் அதிகமாக இருக்கிறார். ரெண்டாவது முக்கோணமா இருக்குது, மற்ற சதுரம் மாதிரி காணப்படுது யோசிச்சு போட்டு கீர்னது. அப்படி இல்லை, வடிவா சிந்திச்சா விடவர். கண்டாச்சா? இதை பாருங்க, இது எப்படி செய்வீங்கன்னு சொன்னால் இந்த பங்குகளை பாருங்க, படங்கள்ல பங்குகளை பாருங்க. இந்த ஒவ்வொரு பங்கும் ஒன்று கொண்டு சமனாக காணப்படுகிறதால வேறுபட்டு காணப்படுகின்ற அவதானிச்சால் இந்த கேள்விக்கு விட கண்டிருப்பேன். இப்போ முதலாவது முக்கோணம் பாருங்கோ, 4 சம பங்குகளாக பிரித்து 4 சிறிய சதுரமுகிகளை வரைச்சிருக்கு. அதாவது ஒரு நான்முகியின் தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. சரியா? அப்ப 4 முக்கோணங்களும் ஒன்று கொண்டு சமன். அப்போ ஒரு முக்கோணம் வந்து 1/4 பங்காக பங்கிட்டு இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, ஒரு சதுரத்தை 4 சிறிய சதுரங்களாக உருவாக்கி இருக்குது. ஆகவே 4 சதுரங்களும் ஒன்று கொண்டு சமன். முதலாவது 4 முக்கோணி ஒன்று கொண்டு சமனா இருந்தது. ரெண்டாவது பாருங்க 4 சதுரங்கள் ஒன்று கொண்டு சமனா இருக்கிறது. மூன்றாவது படத்துக்கு பாருங்க, அந்த பங்குகள் வடிவங்கள் எல்லாம் ஒரே 4 முக்கோணம் ஒன்று கொண்டு சமன், 4 சதுரம் ஒன்று கொண்டு சமன். இங்க மூன்றாவதா இருக்கிறவர் 4 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். பார்த்தா தானே கண்டுபிடிக்கணும். பாருங்க, 2 முக்கோணமும் 2 சாய் சதுரமும் காணப்படல. சதுரம் அது சதுரம் நிமித்தி வச்சா சதுரம் சாய்ந்து காணப்படுவதால் சாய் சதுரம். 2 முக்கோணமும் 2 சாய் சதுரமும் காணப்படுது. மற்ற ரெண்டுக்கும் பாருங்க ஒரே மாதிரி 4 முக்கோணம் 4 சதுரம் ஒன்று கொண்டு சமன். அப்ப அது ரெண்டும் அந்த பண்புல ஒரே மாதிரி வருது. எப்படி 4ஆ பிடிச்சிருக்குன்னு முதலாவது சரி, ரெண்டாவது 4ஆ பிடிச்சிருக்குன்னு ரெண்டாவது சரி, 3ஐ 4ஆ பிடிச்சிருக்கு. ஆனா பங்குகள் வேறுபட்டு விட்டன. ஆகவே மூன்றாவது படம் சொல்லப்பட்ட விடையிலே பிழையான விடையாக கருதப்படும். சரியா? அப்ப என்ன செய்வீங்க, இதுல கவனிக்கணும் படத்தின் பங்குகள் எப்படி இருக்கு. இங்க பாருங்க, இது 4 பங்கு முறை ஒன்று கொண்டு சமன், இங்க சதுர 4 ஒன்று கொண்டு சமன். இங்க பாருங்க, இதுவும் எப்படி இருக்குண்டு 2 சதுரமும் 2 முக்கோணம். சரியோ? சரியா புள்ள? இந்த விட பிள்ளையன ரைட். அப்ப பிள்ளையான விடை மூன்றாவது விடை. விலங்குதான். எடுத்தோன்ன வடிவங்களை வச்சு காணிக்கிறேன். அந்த பங்குகள், அதாவது பின்னங்கள்ல பங்குகள் என்பது ஒன்று கொண்டு சமனாக வரையப்பட வேண்டும். இல்லையோ அது பங்குகள் அல்ல. இது சிம்பிள். நான் சொல்றேன் தானே, நுண்ணறிவு கேள்வி அல்ல, இது ஒரு சாதாரண அறிவு. சுயமாக ஆற்றலை நாங்கள் ஏற்படுத்தி இந்த விடைகளை கண்டுபிடிக்கிறதா இந்த பகுதியொன்று வினாவுக்கு ஆன பண்பு. 14 தேர்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டாலும் அந்த 14 தேர்ச்சிகளும் நீங்கள் படிக்க அடைஞ்ச தேர்ச்சிகளாம். வகுப்பறையில படிக்க அடைஞ்ச தேர்ச்சிகளுக்கு தான் கேள்வியா. இப்ப இதை நாங்க புலக்காட்சி சரியா வச்சிருந்தோம்னு சொன்னா இந்த தேர்ச்சியில நாங்கள் 100% பயனாளிகள் ஆகலாம். பிள்ளைங்களா பயன்பெறக்கூடியவர்களாகும். சரி, இனி அடுத்தது இங்க பாருங்க, கீழே தரப்பட்ட ஒரு தரப்பட்ட இரு உருக்களிலிருந்து வேறுபட்டுள்ளது. கீழே தரப்பட்ட உருவில உரு தரப்பட்ட இரு உருக்களிலிருந்து வேறுபட்டுள்ளது. அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய். இதுதான் கேள்வி. இங்க 3 படம் கிடக்குது, இதுல ஒன்று வேறுபட்டு கிடக்காம அதை நீ கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கிற அதை முதல் செய்யும். சரியா? அப்ப எப்படி வேறுபட்டிருக்குது பாருங்க. இந்த படம் இருக்குது, இந்த 3 படத்திலையும் எப்படி வேறுபட்டு. இதுல ஒட்டு எண்ண கருவை வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா இந்த நடுப்பகுதியை நடுப்பகுதி பாருங்க. 3 வடிவத்துல நடுவுல இருக்கிறவர நடுப்பகுதி. அந்த நடுப்பகுதியில இருக்கிற வடிவம் 3லையும் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க, சிந்திங்க. இல்ல படத்தை பாருங்க. இந்த நடுப்பகுதியில இருக்கிறாரா, இந்த 3 படத்துல நடுவுல இருக்கிறாரா நடுப்பகுதி. அதுக்கு பாருங்க அதே மாதிரி படம் எங்கே எப்படி ஒன்றா இருக்குன்னு பாருங்க. இப்ப விட கண்டிருப்பீங்க. இந்த நடுப்பகுதியை சொல்லிக்கே விட கண்டிருப்பீங்க.
முதலாவது படத்துல பாருங்கோ நடுவுல கருப்பு வட்டம் ஒன்று கிடக்கு. ரெண்டாவது படத்துல பாருங்கோ வெள்ளை வட்டம் கிடக்கு நடுவுல. மூன்றாவது படத்துல பாருங்கோ நடுவுல வெள்ளை வட்டம் கிடக்கு. எது சரியான விட? ரெண்டாவது மூன்றாவதும் சரியான விட. இப்ப முதலாவது விட வேறுபடும். இதுதான் கேள்வி. இப்ப நாங்கள் இதுகளுக்கெல்லாம் சிந்திச்சு பட்டத்தை கீறி வெற்றஞ்செல்லாம் இருக்கிறீர்கள். இதுதான் சிந்தனை. ஒரு மைய கருத்தை நடு பகுதியை பார்க்கணும். இப்போ முதலாவதுல கருப்பு இருக்குது, ரெண்டாவது வெள்ளை, மூன்றாவதுல வெள்ளை. ரெண்டாவது மூன்றாவது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆகிய முதலாவது விட விளையண்டதை உடனடியா எடுத்துடலாம். சரியா பாருங்கோ. முதலாவது படத்தை நாங்கள் வந்து ரெண்டாவதுல போட்டிருக்கோம். முதலாவது இருக்கிற படம் இருக்குதானே, இந்த முதலாவது படத்தை நான் ரெண்டாவதுலயும் மூன்றாவதுலயும் வச்சிருக்கேன். இதை நான் சுழட்டி காட்டுறேன் பாருங்க. இப்படி படமா? ரெண்டாவது படம் சரியா இல்லை. ஆகவே அப்ப ரெண்டாவது படம் முதலாவது படம் மாதிரி இல்லை. அதே மாதிரி முதலாவது படம் மூன்றாவது படத்துல எங்களுக்கு கொண்டு பார்ப்போம் பாருங்க. அதே மாதிரி நான் திருப்பி கொண்டு போடுறேன் பாருங்க. இருக்குதோ இல்லை. ஆகவே கேள்வி உருவுல தெரிவு செய்ய வேறுபட்ட ஒரு முதலாவது படம். சரியா? இங்க பாருங்க. சரியா? அப்ப இப்படி தெளிவாக அவதானிக்கணும். இந்த ஒரு ஏதாவது ஒரு மைய கருத்தை வச்சுக்கோ. இது நான் இந்த மூன்று வடிவத்தை நடுவுல புள்ளி இருக்கிறதால அந்த நடுவை நான் எடுத்து பார்த்தேன்டா பாருங்க. அந்த மூன்றுலயே நடுவுல இருக்கிறவரை கண்டு வச்சுக்கொண்டு காணலாம். இடது பக்கம் வலது பக்கம் ஒவ்வொரு படம் இருக்கிறதால நடுவுல இருக்கிறவரை மாதிரி அங்க இருக்குதா மூன்றுலயும் பார்த்தோம்னா ரெண்டு வெள்ளையும் ஒரு கருப்பும் இருக்கு. ஆனா படம் சுழண்டு வரும் என்று சொன்னேன் நான். ஆகவே சுழண்டு வரைக்கு அங்க வேறுபடும். ஆகவே ரெண்டாவது படமும் மூன்றாவது படமும் ஒரே மாதிரி இருக்குது, முதலாவது படம் அதே மாதிரி அல்ல. அடுத்து இங்க பாருங்க. தொடக்கத்து தரப்பட்ட ஊர். இதுல கொஞ்சம் அவதானம் ஒரு மணிக்கூடு தந்திருக்கு. முதலாவது மணிக்கூடு தந்திருக்கு. அந்த முதலாவது மணிக்கூட மாரி ஏனைய மூன்று மணிக்கூடுகளையும் எதி இருக்குது கிடையாது. தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த வடிவத்தை கொண்ட உருவை தெரிவு செய்யண்டா கோடு. சரியா? அப்ப நாங்க முதலாவது மணிக்கூடு மாதிரி ஏனைய மணிக்கூடுகள்ல இருக்குதா? அப்ப பாருங்க. முதலாவது நீங்கள் கவனிக்கிறது ஏதாவது ஒரு படத்தை பார்க்கறது. என்னதை பார்க்க போறீங்க? இந்த நீள கம்பி சின்ன கம்பியை பார்க்கறேன். செகண்ட் கம்பி மூன்று விடையிலையும் செகண்ட் கம்பி சரி. ரெண்டாவது பாருங்கோ மணிக்கம்பி, இந்த கட்ட கம்பி முதலாவது மூன்றுல இருக்குது. ரெண்டாவதுல பாருங்கோ கொஞ்சம் வித்தியாசப்படுது, கொஞ்சம் நீளம் மாதிரி கிடக்குது. மூன்றாவது பாருங்க மணிக்கூடு. சரியா? மூன்றாவதுல பாருங்க அந்த கட்டக்கம்பி அந்த கட்டக்கம்பியை மட்டும் பாருங்க. முதலாவதுல பாருங்க கட்டக்கம்பி நீளமா இருக்கு. ரெண்டாவதுல பாருங்கோ முதலாவது மாதிரி இருக்குது. மூன்றாவதுலயும் பாருங்கோ முதலாவது மாதிரி இருக்குது. இனி நிமிட கம்பி நீள கம்பி 12 காட்டுற கம்பிய பாருங்கோ. முதலாவது கம்பி வந்து பாருங்கோ பிழைச்சு போச்சு. ஏன் பிழைச்சது? கட்டையா போயிட்டு. மணிக்கம்பி எல்லாம் கட்ட, இங்க நிமிட கம்பி கட்டையா போயிட்டு. அப்ப முதலாவது விட நிராகரிக்கப்பட்டபடியா நாங்க உடனே தீர்மானிச்சோம். இனி ரெண்டாவது விடையும் மூன்றாவது விடையும் பார்க்க போறோம். மூன்றாவது விடையிலையும் ரெண்டாவது விடையிலையும் மணிக்கம்பி முதலாவது மாதிரி நீண்டு பெருத்து காணப்படுது. நிமிட கம்பியும் நீண்டு பெருத்து ஒரே மாதிரி காணப்படுகிறது. அப்ப கம்பிகள்ல ரெண்டாவதும் மூன்றாவதும் ஒரே மாதிரி அமைஞ்சிட்டு. இனி வேறொரு அடையாளத்தை நாங்கள் அவதானிப்போம். கம்பியில அங்க மாற்றம் அடையவில்லை. இப்போ முதலாவது விட வராது. இனி ரெண்டாவது மூன்றாவதுல இருந்தா நாங்க பண்பை அவதானிக்கிறோம். அங்க பாருங்க தொடக்கத்துக்கு அந்த முதலாவது இனி வட்டத்தை பாருங்க. வட்டம் ஓகே. இங்க இனி நாங்கள் பாருங்க அந்த இலக்கத்துக்கு வைக்கிற புள்ளி இருக்குதானே 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வைக்கிறது தானே இலக்கம். இலக்கத்துக்கு பாருங்க இடவுல பதியக்கூடியது மாதிரி, அதாவது அந்த எல்லாத்துலயும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கிறது பாருங்க. அந்த 12 பாருங்க கடும் டாக்கா காட்டிருக்கு. ஏன்னா அந்த டாக்கா காட்டுன அந்த 12 முதலாவது இல்ல தானே விட ரெண்டாவதுல இருக்கொண்டு பாருங்கோ. ரெண்டாவதுல இல்ல. அப்ப ரெண்டாவதுல இல்ல, மூன்றாவதுல இருக்குதோ ஓம் அது ஒன்று. சரியா? அப்ப அந்த ஒரு வேறுபாட்டுல தான் இந்த மணிக்கூட்டு வந்து வேறுபட்டு காணப்படுகிறது. ஆகிய ரெண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்னவர்கள் சின்ன ஒரு வேறுபாடு. அந்த 12 இடத்துல இருக்கிற அந்த கருத்த பெரிய புள்ளி இந்த ரெண்டாவது படத்துல வைக்கல. அதாலதான் ரெண்டாவது படமும் அந்த முதலாவது அந்த பெறப்பட்ட படத்துல இருந்து வேறுபடுகிறது. ஆகவே மூன்றாவது விட
சரியான விடையாக அமையும். சரியோ? ரைட். இந்த பாருங்க 3 படத்தையும் கொண்டே வச்சிருக்கேன். ஒரே அதாவது முதலாவது படத்தை கொண்டே 3க்கும் கீழே வச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி முதல் தரப்பட்ட உருவ மாதிரி தான் இருக்கணும். 3 படத்தையும் பாருங்க. முதலாவது இருக்கிற படம் எப்படி கிடக்குது? அங்க மணிக்கம்பி கட்டியா இருக்குது. இங்க மணிக்கம்பி நிமிடக்கம்பி இருக்கிற இடத்துல மணிக்கம்பி இருந்து கட்டியா காட்டுது. நீளக்கம்பி இருக்கிற இடத்துல மணிக்கம்பி நீளமா இருந்து காட்டுது. அப்ப முதலாவது விட புல. 2வது பாருங்கோ எல்லாம் சரி. ஆனா அந்த மேல கிடக்குற அந்த கருப்பு புள்ளி இல்ல, இந்த கருப்பு புள்ளி இருக்குதானே, இதுல இருக்கிற புள்ளி இங்க இந்த படத்தை இருக்கு, இங்க முதலாவது படத்தை இருக்கு. இந்த 12 புள்ளி இல்ல. ஆகவே அது வேறுபட்டு காட்டுது. சரியா? அப்ப அதால இந்த படம் வேறுபடுது. இதுல இல்ல, இங்க இதுல கிடக்கு. ஆக இந்த 2வது படமும் இல்ல. இந்த முதலாவது படம் பாருங்க, இது நீளமா இருக்கிறார், இங்க இது கட்டையா இருக்கு. இது நீளமா இருக்கிறார், இது கட்டையா இருக்கு. விளங்குதா? அப்ப இது முதலாவது மணிக்கம்பியும் நிமிடக்கம்பியும் வேறுபடுது. இந்த 2வதுல இந்த 12க்கு போட்ட கருப்பு புள்ளி இல்ல. 3வது பாருங்க ஒரே மாதிரி கருப்பு புள்ளி இருக்கு, கம்பி எல்லாம் சரி. ஆகவே 3வது விட சரியான விடையாக அமையும். சரியா? அப்ப இதுல நீ கஷ்டம் இல்லை. அப்ப இப்படி அவதானிங்க. ஒன்று ஐடியா ஏதாவது முதல்ல உண்டை பார்க்கணும். முதலாவது நிமிட கம்பியை பார்க்கிற 3 எல்லாம் ஒரே மாதிரி முதலாவது புழைச்சிட்டு அந்த விடையை நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிடுவர் இல்லை. இனி 2வது 3வது பார்க்க. அப்படி பார்த்துதான் நாங்கள் இலகுவா கண்டுபிடிக்கலாம். 3 படத்தையும் ஒரேதா போனோம்டா அப்படி இப்படிண்டா நீங்கள் இன்றைக்கு 5 நிமிடம் இருந்தாலும் இந்த விடைகள் காண முடியாது. சிம்பிளா முதலாவது மணிக்கம்பி ரைட், முதலாவது புழைச்சிட்டு அவர் இல்லை. இனி 2வதுக்கும் 3வதுக்கும் எல்லாம் சரி. கடைசியா பார்க்கணும் அந்த 12க்கு போட்ட புள்ளி இல்லை, 2வதும் பறந்தார். ஆகிய 3வது விட சரியான விடையாக அமையும். சரியோ? ரைட். இனி அடுத்தது காட்டப்பட்டுள்ள விலங்குகளையும் உபகரணங்களையும் குறித்தொரு இயல்புக்கேற்ப இது கூட்டங்களாக பிரிக்கலாம். முதலாவது கேள்வியில பாருங்கோ விலங்குகள் தரப்படுகிறது. 2வது பகுதியில கேள்வியில பாருங்கோ உருக்கள் தரப்பட்டது. கேட்கப்பட்ட கேள்வி காட்டப்பட்டுள்ள விலங்குகள் உபகரணங்களும் ஒரு குறித்த இயல்புக்கேற்ப இது கூட்டங்களாக பிரிக்கலாம். இன்டர்நெட் கவுண்டிங். சரியா? இது கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அக்கூட்டத்தை சரியாக காட்டும் விடையாது. அந்த கூட்டம் எப்படி காட்ட போறியா? இதுல நான் கணக்க நிறைய அவதானிக்கணும். தரப்படுற வடிவங்கள் எப்படி? ஒன்று உணவு ரீதியாக அவதானிக்கணும். ஒன்று ஊனுண்ணியா, தாவர உண்ணியா, அல்லது அனைத்து உண்ணியா. 2வது அவர்கள் இடம்பெயர் நடக்குனையா, பறக்குனையா, ஊருணையா, பாயினையான்றதை அதை கவனிக்கணும். சரியா? அப்போ இப்படி பண்பு விலங்குகள் உருக்கள் சரியாக பண்புகள் அவதானிக்கணும். எப்படி உணவு ரீதியாக வேறுபடுத்தி இருக்குதா, அல்லது இடப்பெயர்வு ரீதியாக வேறுபடுத்தி இருக்கிறா, அவர் அல்லது வாழ்விடங்கள் தொடர்பாக வேறுபடுத்தப்பட்டிருக்கிறா, அல்ல கால்கள் தொடர்பாக வேறுபடுத்தப்பட்டிருக்கான்னு அவதானிக்கணும். இங்க பாருங்க 4 விலங்குகள், 4 பெரிய காட்டு விலங்கு, 4 நடக்கிறது. இனி அப்ப இடப்பெயர்வதும் இல்லை, பிராணிகளும் எல்லாம் காட்டு விலங்குகள். சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு இனி என்னத்தை பார்க்க போறோம்? உணவு ரீதியாக அவதானிக்க போறோம். மான் என்னத்தை சாப்பிட்ற ஒரு தாவர உண்ணி, சிங்கத்தம் என்னத்தை சாப்பிட்ற ஒரு ஊனுண்ணி, சிறுத்தை என்னத்தை சாப்பிட்ற ஒரு ஊனுண்ணி, பசு என்னத்தை சாப்பிட்ற தாவரம். ஓகே, அப்ப பசுவையும் மானையும் ஒரு கூட்டமாகவும் சிங்கத்தையும் புலியையும் ஒரு கூட்டமாகவும் உணவு ரீதியாக வகைப்படுத்தி விட்டோம் என்றால், அப்ப மாடும் தாவர உண்ணி ஏயும் டியும், பியும் சியும் ஒரு ஊனுண்ணி. ஆகவே விட ஏயும் டியும் பியும் சியும் என்பது எங்க இருக்குதோ அதை நாங்கள் தெரிவு செய்ய முடியும். 3வது விட. சரியா? பாருங்கோ, மாடு மான் 2ம் தாவர உண்ணி, சிங்கமும் சிறுத்தையும் ஊனுண்ணி. அப்ப படம் ஏயும் டியும் பியும் சியும். இனி அங்காள பாருங்கோ 3, 6 படம் கிடக்கிறது. முதலாவது கத்தரிக்கோல், 2வது பேனா, 3வது பென்சில், 4வது கத்தி, 5வது பால், 6வது இந்த பிரஸ், பெயிண்ட் அடிக்கிற பிரஸ் இருக்குதானே அது. சரியா? அடியிலோ ரைட். அப்ப இதை எப்படி காணலாம்?
இந்த உதுக்களை வந்து எப்படி காணலாம்டா, எழுதுறதண்டு வச்சு பார்க்கலாம், வெட்டுரண்டு வச்சு பார்க்கலாம், அல்லது இதன் கோடுகளுக்கு ரெண்டு வச்சுக்கலாம், அல்ல படிக்கிறதுக்கு பயன்படுத்த வச்சு பார்க்கலாம். அப்படி ஏதோ ஒரு பண்புகளை நாங்கள் மாறுபடுத்தணும், வேறுபடுத்தணும். என்ன முதலாவது பாருங்க, கத்திரிக்கோள் வெட்டுறது, துணிகளை வெட்டுறது, பேப்பரை வெட்டுறது. பேனை என்ன, எழுதுறது. பென்சில் என்ன, எழுதுறது. கத்தி என்ன, வெட்டுறது. கைவாள் என்ன, வெட்டுறது. மரத்தை வெட்டுறானே, ரெண்டாவது துண்டு ஆக்குறது. அதே மாதிரி அந்த பிரஷ் இருக்கு தானே, பெயிண்ட். அப்ப இந்த பிரஷால அந்த பேருகள் எல்லாம் எழுதுறது என்ன, ஒரு சுவர்ல பேருகள் படங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்படும். ஆகவே இங்க நாங்கள் என்னென்று காண போறோம்டா, ஒன்று எழுதுறது, ரெண்டு வெட்டுறது என்ற பண்புக்குள்ள போய் இதுக்கு விலகுவாக விடைய காணலாம். ஏன்னா வெட்டுறதை ஒரு கூட்டமாகவும் எழுதுறது ஒரு கூட்டமாகவும் மாத்தணும் என்று சொன்னால் இந்த விட துல்லியமாக சரியா வந்து. சரியா? அப்ப பாருங்க, கத்தி, கத்தரிக்கோள், கத்தரிக்கோள், கத்தி, ரைட். இப்போ 3 கூட்டம் ஆயிடுது. அப்ப ஏயும் டியும் ஈயும் ஒரு கூட்டமாகவும் பியும் ஏ டிஇ ஏடிஇ கத்தி வெட்டுறது, பிசி பிசி இ எஃப் என்பது எழுதுறதும் பயன்படுத்தக்கூடிய விடையாக அமைகிறது. ஆகவே முதலாவது விடையை நாங்கள் தெரிவு செய்வோம். சரியா? அப்ப அதாவது இந்த இப்படியான கேள்விகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பண்பு ரீதியாக யோசிக்கும். பண்பு ரீதியாக யோசிச்சோம் என்றால் அந்த பண்புல உள்ளடக்கப்படுற கேள்விகளை நாங்கள் விடையே காணப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா உணவு ரீதியா பாத்தீங்க. அந்த உணவு ரீதி சில சமயங்கள்ல அவர்கள் நகர, அதாவது பறந்தோ அல்லது நடந்தோ அல்லது ஊர்ந்து போற இதா இருக்கலாம். மூன்றாவது நீங்கள் அவர்களோட வாழ்விடம் எப்படி வாழுங்க, பொந்துகள்லையா, மரத்திலையா அல்லது நிலத்திலையா, பழையிலையா, கீழே உள்ளது பாத்தீங்கன்னா வெட்டுற, எழுதுற, அப்படி அவதானிக்கும். சரி, இனி அடுத்த கேள்வி. இங்க பாருங்க, ஒரு அருமையான கேள்வி. ரம்புட்டான் மரம், ரம்புட்டான் காலம், ரம்புட்டான் மரம் உருவிலே காணப்படுகிறது. இதனை கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தரும். ஒரு ரம்புட்டான் மரம் வந்து பழுத்து காய்ச்செல்லாம் காணப்படுது. அந்த ரம்புட்டான் மரத்துல ஏபி என்ற 2 இடம் குறிச்சு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ரம்புட்டான் மரத்தையும் அந்த ஏபி என்ற குறியீட்டையும் வச்சுக்கொண்டு இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ரம்புட்டான் மரம் உருவில் காணப்போ அதனை கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விட, ரம்புட்டானை வச்சுதான் நாங்க விட காணணும். இரவிலே ரம்புட்டான் பழத்தை சாப்பிடுவதற்கு இம்மரத்துக்கு வரும் விலங்கு. அப்போ எங்களுக்கு ஒன்றை நான் யோசிக்கணும், இரவுல நடமாடுற பறவைகளோ பிராணிகள் என்ன? ரைட். இதுல 3 விட தந்திருக்கு பாருங்க. ஆந்தை இருக்குது, செண்பகம் இருக்குது, வௌவால் இருக்குது. அப்ப இதுல எது இரவுல நடமாடுற பறவைகள் என்றால் ஆந்தையும் வௌவாலும். செண்பகம் பகல்ல பாரு என்ன, இது பகல்ல தான் நத்தையை பிடிச்சி சாப்பிடுற, நத்தைக்கு பாயம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நத்தை என்ன, அப்ப செண்பகம் பகல்ல நடமாடுறது, இரவுல நடமாடாது. அவையே செண்பகம் என்ற விட இதுக்குள்ள வேற வாய்ப்பே இல்லை. இனி முதலாவதையும் மூன்றாவதையும் பாருங்க. முதலாவது ஆந்தை. இந்த ஆந்தைன்ற உணவு என்ன? ஒரு ஊனுண்ணி பறவை. அப்ப ஊனுண்ணி பறவை எப்படி ரம்புட்டான் பழத்தை சாப்பிடும்? ஆகவே ஏயும் பிழையாக கருதப்படும். அது சரியான விட மூன்றாவது வௌவால். மூன்றாவது வௌவால். சரியா? ரைட். அடுத்த பாருங்க கேள்வி. தண்டில் இடம் ஏயில் ஒரு பொந்தை அமைக்கக்கூடிய, பொந்துல வாழ்ற, அப்ப இங்க நீங்க கவனிக்கணும், பொந்துல வாழ்ற பிராணி என்ன? சரியா? பொந்துல வாழ்ற பிராணி என்ன? 2வது அமையக்கூடிய விலங்கையும் இடம், அப்ப தண்டு ஏ என்ற இடம் பொந்து, ஏ என்ற இடம் பொந்து, அப்ப ஏ என்ற இடம் பொந்து, பி என்ற இடம் பாருங்க பொந்து இல்ல, இளைய பகுதியா இருக்கு. அப்ப இலப்பகுதியில கட்டுற கூடு. இப்போ முதலாவது தண்டு ஏயில ஒரு பொந்து அமைக்கக்கூடியன்னா பொந்து அமைக்கிற பிராணி அல்ல பொந்துக்குள்ள வாழ்ற பிராணி. இப்போ பொந்து அமைக்கிற பிராணி என்ன? மரங்கொத்தி தான். மரங்கள்ல பொந்துகளை அமைச்சு கொடுக்குது. சில பொந்துகள் இயற்கையாக தோன்ற பொந்துகள், அதிகமான பொந்துகளை அந்த மரங்கொத்தி என்ற பறவை தான் அமைச்சு கொடுக்குது. ஒரு வலிமையான மண்டை ஓட்ட கொண்ட ஒரு பறவை. இது வந்து 2 பண்பை கொண்டு பொந்துகளை, அந்த மரங்கள்ல பொந்துகளை துளைக்கும். ஒன்று உணவை தேடி துளைக்கும். இப்போ உணவு அந்த பொந்துகளை கிண்ட 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 அதுக்குள்ள புழுக்கள் வரும், அல்லது ஏதாவது பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுவதற்காக பொந்து மரங்களை துளைக்கும். 2வது அந்த பறவை தனக்கு தேவையான கூட்டை அமைச்சு கொடுக்க. பொந்துலான கூடு முட்டையிடுற,
அந்த பொந்துகளை அமைக்க அதுல பெண் பறவைக்கு விருப்பமான அந்த பொந்தாக அமைஞ்சால் மட்டும்தானா அந்த பெண் குருவி அதுக்குள்ள முட்டையிடும். இல்லைன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு அது நகரும். அப்ப நகர இவர் புதிய கூட்டி ஆண் குருவி துளைச்சி கொடுக்கத்தான் போகணும். இப்படி இந்த பொந்துகள் அதிகமாக வைக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த அந்த இயற்கை பொந்து அல்லது இந்த மரங்கொத்தி அமைச்ச பொந்துக்குள்ள வாழ்றவுக்கு ஏராளமான பறவைகள் காத்திருக்கின்றன. உதாரணமா கிளி பொந்துக்குள்ள தான் முட்டையிட்டு தண்டை இனத்தை பெறும். மைனா பொந்துக்குள்ள தான் முட்டையிட்டு தண்டை இனத்தை பெறும். இப்படி நிறைய பறவைகள் இருக்குது. பொந்துகள் இயற்கையான பொந்துகள் அல்லது மரங்கொத்தி அமைச்ச பொந்துகள் அல்லது வேற பொந்துகளுக்குள்ள தங்களோட கூடுகளை அமைச்சு குஞ்சு முட்டைகளை விட்டு குஞ்சுகள் பொறிக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க ரெண்டாவது விட பாருங்கோ, இந்த கேளிய பாருங்கோ, ஏயில பொந்து இருக்குது, வேயில கூடு கட்டப்போகுது. அதுவும் கீழே கேட்டிருக்காரு பாருக்கும் முறை. அப்ப முதலாவது ஏ இந்த விடையா இருக்கணும், ரெண்டாவது வி இந்த விடையா இருக்கணும். முதலாவது ஏ இந்த விடையா இருக்கணும், ரெண்டாவது வி இந்த விடையா இருக்கணும். அப்ப அதை வச்சுக்கொண்டு கணிச்சிங்கண்டா ஏயில பொந்து அமைக்கிற பொந்துல வாழ்ற ஒன்று மரங்கொத்தி செடி, ரெண்டாவது கிளி செடி, மூன்றாவது மரங்கொத்தி செடி. இப்போ மூன்றின்றே முதலாவது விடைகள் பொந்துல வாழ்ற பறவைகளாக இருக்கு. ரெண்டாவது வீயில கூடு கட்டும். முசுறு பாருங்கோ இலைகளை மடிச்சுதான் கூடு கட்டும். ஏன்னா செவ்வரும்பு சொல்றது இந்த முசுறு இலைகளை மடிச்சுதான் தன்னை வாயில விழுந்த ஒரு பசை ஊடாக தன்னை உருவமா அந்த தன்னை தேவையான கூட்டை அமைச்சு வாழும். அடுத்த ரெண்டாவதா பாருங்கோ மயிர்கொட்டி. இது மயிர்கொட்டி வண்ணாத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டத்துல வாடுறது. ஆக மயிர்கொட்டி வந்து இலைப்பகுதியை அரிச்சு சாப்பிடும் மொழி அது கூடு கட்டி வாழ்றது அல்ல. அப்போ மயிர்கொட்டி வராது. மூன்றாவதுலையும் பாருங்கோ மயிர்கொட்டி வந்துச்சு. அப்ப மயிர்கொட்டி கூடு கட்டாதானே, இலையை மடிச்சு கட்டாதானே. ஆகவே மயிர்கொட்டி வார விட ரெண்டாவது மூன்றாவது பிள்ளையாமே முதலாவது விட சரி. இப்ப இது நீங்க சிம்பிளா கண்டுடலாம். வேணாண்டா ரெண்டாவது விட மூன்றாவது விடையும் மயிர்கொட்டி வருது வராதுன்னு கண்டுறான். இல்ல அப்படி வராட்டி என்ன செய்வீங்க? இப்ப துல்லியமா யோசிக்கணும். முசுறு எப்படி கட்டுறது? வேற இப்ப உதாரணமா வேற ஒரு பறவையை தரலாம். தூக்கணாங்குருவி இல்ல இந்த நுனிப்பகுதியில கூட கட்டுது. ஏன்னா அப்ப இலப்பகுதியில வேற பறவைகள் பிராணிகளும் கூடு கட்டுது. அப்ப அப்படி அவதானிச்சு போட்டு விடைய கலப்ப செவ்வரும்பு இலைகளை மடிச்சு கட்டும். சரி, இப்ப முதலாவது பழத்தை நாடி வருது முசுரும் மரங்கொத்தியும். இந்த விட எங்களுக்கு சரியா. இனி இஞ்சால பாருங்க, ஒரு தந்திருக்குது. இந்த கேள்விக்குறி இருக்கப்பட்ட பகுதிக்கு எப்படி விட வரும்? இது சிம்பிளா சிந்திக்கும். ஒரு முக்கோணம் வெள்ளச்சதுரம் வெள்ள வட்டா முக்கோணம், கருப்பு முக்கோணம் வெள்ளச்சதுரம் கருப்பு இந்த வெள்ள முக்கோணம். ரெண்டாவதுல பாருங்கோ வெள்ளச்சதுரம் வெள்ள முக்கோணம் கருப்பு முக்கோணம். இங்க முதலாவதுலையும் ரெண்டாவதுலையும் பாருங்க இருக்கிற வடிவங்கள் எல்லாம் ஒரே வடிவம். சதுரம் இருக்குது ரெண்டுக்கும், ரெண்டு கருப்பு முக்கோணம் இருக்கு ரெண்டுக்கும், ரெண்டு வெள்ள முக்கோணம் ரெண்டு. ஆகவே மூன்றாவதுலையும் இருக்க வேண்டிய பண்பு என்ன சொல்லுங்க பாப்பம்? ஏதாவது ஒரு இந்த இதுல இருக்கிறவர் இருக்கணும். மூன்று அந்த மேலான பாருங்க கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் மூன்றுலையும் மூன்று வடிவம் வந்திருக்கும். முதலாவதுல கருப்பு முக்கோணம் வந்திருக்குது, வெள்ளச்சதுரம் வந்திருக்கு. ஆகவே முதலாவதுல வாரவர் வந்து கண்டிப்பாக ஒரு வெள்ள முக்கோணம் அமையும். ஏன் இதுதான் மாறி இருக்கு பாருங்க. மூன்றும் கருப்பு முக்கோணம் சதுரம் வெள்ள முக்கோணம், வெள்ளச்சதுரம் கருப்பு வெள்ள முக்கோணம் கருப்பு சதுரம். ஆகவே இனி வராது இந்த லைன்ல பாருங்கோ மேல வராதது வெள்ள முக்கோணம் வரையும். ரெண்டாவதுல படத்துல பாருங்க வெள்ள சதுரம் வந்திருக்கு, வெள்ள முக்கோணம் வந்து வராதது கருப்பு முக்கோணம். மூன்றாவதுல பாருங்க வெள்ள முக்கோணம் வந்திருக்கு, கருப்பு முக்கோணம் வந்து என்ன வரையில வெள்ள சதுரம் வரவில்லை. இப்படி அவதானிச்சு போட்டு பக்கனுக்கு முதலாவது வெள்ள முக்கோணம், ரெண்டாவது கருப்பு முக்கோணம், மூன்றாவதுல வெள்ள சதுரம் கீறி விட்டா பிரச்சனை முடிஞ்சு. சரியா? இப்ப இதெல்லாம் மினக்கடக்கூடிய கேள்விகள் அல்ல. ரைட்? இந்த பாருங்க வெள்ள முக்கோணத்துக்கு ரிப்போர்டன், கருப்பு முக்கோணத்துக்கு ரிப்போர்டன், பாருங்கோ வெள்ளச்சதுரத்துக்கு ரிப்போர்ட். அப்ப இந்த படம் மூன்றுல எங்க இருக்குது பாருங்கோ? எங்க இருக்குது? முதலாவது படம். இனி இஞ்ச பாருங்க இவ்வளவு அழகான படம் எப்படி வந்திருக்குது. இக்கு எனின் நான் சொன்ன முதலாவதுக்கு ரெண்டாவதுண்டா இந்த பண்பை கொண்டே மூன்றாவதுக்கு வச்ச மாட்டா சரி. அங்க ரெண்டு முக்கோணத்தின் ஒவ்வொரு முக்கோணத்தின் பக்கங்களை கொண்டே ஒன்றோடி ஒன்று தொடுத்திருக்கிறார். தொடுத்து முதலாவது படம் வந்திருக்குது. ரெண்டாவது எப்படி வருது பாருங்கோ? ரெண்டு படத்தின்டையும் அந்தங்கள் இருக்குதான உச்சிகள் அந்த மூலை ரெண்டையும் எதிர்பக்கத்துக்கு திருப்பி விடுறேன் வச்சுத்தான் இந்த ரெண்டாவது படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அப்ப அதே மாதிரி இந்த கேள்வியின் படத்தையும் நீங்கள் ரெண்டு பக்கத்தையும் திருப்ப போறீங்க. திருப்பி
அந்த ரெண்டு உச்சியும் ஒன்றோடு ஒன்று முட்டோணும். ரெண்டு முக்கோணத்தின் உச்சிகள்லாம் ஒன்றோடு ஒன்று முட்டுறது. சரியா? அதே மாதிரி இதுண்ட ரெண்டு உச்சியும், அதாவது மேற்பக்கம் கீழ்ப்பக்கம் பார்க்கிற உச்சிகள் ஒன்றோடு ஒன்று முட்டுற படம் எங்க? அதே அவதானி. விளங்குதோ? இங்க பாருங்க, இந்த படத்துல இருக்கா, இப்படி வரலாம், வேற வடிவங்கள் வரலாம். இவர் திரும்புறார், அவர் திரும்புறார், இவர் உருவாகிட்டார். ஆகவே இவர் திரும்ப போறார், அவர் திரும்ப போறார், எங்க உருவாகுது? இதுதான் கேள்வி. சரியா? இந்த பாருங்கோ, நான் திருப்புறேன், யா திரும்புறார் அவர், திரும்புறார் இவர். இப்படி வார படம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? இரண்டாவது படமா, இல்ல மூன்றாவது படமா, இல்ல முதலாவது படம்? ரைட். அடுத்த கொஞ்சம் கவனி பாருங்க. ஒரு சிறிய சந்தை இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட், அதாவது 2016ஆம் ஆண்டு வரப்பட்ட கேள்வி உண்டு. அங்க இந்த சந்தைகள், ஒரு சிறிய சந்தையில இருக்கிற கடைகள் தொடர்பான தகவலை கீழே உள்ள படம் காட்டுது, அட்டவணையில காட்டியிருக்கு. ஒன்று இலக்கமிடப்பட்டதுல உலர் உணவு பொருட்கள் விற்கிற கடையா இருக்குது. 2 இலக்கமிடப்பட்ட கடை மரக்கறியை விற்கிற கடையா இருக்குது. 3 இலக்கமிடப்பட்டிருக்க கடை பழங்களையும் கீரைகளையும் விற்குது. 4 இலக்கமிடப்பட்ட கடை பூக்கன்றுகளை விற்கிற கடையாக அமைஞ்சிருக்கு. சரியோ? இந்த உலர் உணர்வு சொன்னால் பொதி செய்யப்பட்ட உணவுகள், அல்லது பொதி செய்யப்பட்ட நிறைய அரிசி, மா, உளுந்து, கவுப்பு, இதுகள் பருப்பு, இவையெல்லாம் உலர் உணவு என்று சொல்ற கதைக்குள்ள வருவேன். என்ன அப்ப உலர் உணவு, சீனி உலர் உணவு, சர்க்கரை உலர் உணவு, கோதுமை மா உலர் உணவு, அரிசி மா உலர் உணவு, அரிசி உலர் உணவு, பருப்பு உலர் உணவு, இப்படி இருக்கிறத சொல்றது உலர் உணவுகள். சரியா? அப்ப உலர் உணவு, மரக்கறி தெரியும் எங்களுக்கு, மரக்கறி, பழங்கள் தெரியும், கீரைகள் தெரியும், பூக்கன்றுகள் தெரியும். அப்ப இந்த கேள்வி, சீனி, வல்லாரை, வாழைப்பழம் ஆகியவற்றை ஒருத்தர் வாங்குறதுக்கு போறாருண்டா, அவர் எந்தெந்த கடைக்கு போயிருப்பார்? 1வது கடைக்கு போயிருப்பாரா, 2வது கடைக்கு போயிருப்பாரா, 3வது கடைக்கு போயிருப்பாரா, 4வது கடைக்கு போயிருப்பாரா, அல்லது 2 கடைக்கு போயிருப்பாரா, அல்லது 2 கடைக்கு போயிருப்பாருன்னா அவதான். சீனி என்னத்துக்குள்ள வர போகுது? ஒரு உலர் உணவு. அப்ப உலர் உணவு தானே சீனி, சர்க்கரை, அரிசி, மா, பருப்பு. என்ன அப்ப சீனி எங்க வாங்க போறார்? உலர் உணவு கடைக்கு போகணும். அப்ப உலர் உணவுண்டா எந்த கடைக்கு போகணும்? 1ஆம் இலக்க கடைக்கு போனாத்தான் அவர் உலர் உணவுக்குள்ள சீனிய வாங்குவார். மரக்கறி கடையில சீனி இருக்குமா? பழக்கடையில சீனி இருக்குமா? அல்ல பூக்கண்டு விற்கிறவன் சீனி வச்சிருப்பானா? இல்லை. ஆகவே உலர் உணவுன்னு தெரியாட்டி கூட சீனி வாங்குறது 1வது கடைன்றதை நாங்க தீர்மானிக்கலாம். ஏன்? மரக்கறி கடைக்குள்ள சீனி வச்சு விற்க மாட்டான், அது மரக்கறி கடை. சந்தைக்கு போயிருப்போம். அப்ப 2வது பாருங்க, வெள்ளாரை. வெள்ளாரை என்ன? ஒரு கீரை. எல்லாருக்கும் தெரியும் வெள்ளாரை. வெள்ளாரையை சாப்பிட்டோம்னா அறிவு வளருமா? அப்போ வல்லாரை கீரை. ஆகவே கீரை என்றா இங்க தரப்பட்ட அந்தந்த பொருள் அந்தந்த கடையெல்லாம் இருக்கு. ஆகவே கீரை கடையில வெள்ளாரைய வாங்க முடியும். அப்ப இந்த மரக்கறி கடையில போனா தரமாட்டான், அங்க வச்சிருக்க மாட்டான். ஏன்னா கீரை கடை ரொம்ப போட்டாச்சு. ரைட். அப்ப 3வது பாருங்கோ, வாழைப்பழம் வாங்க போறார். வாழைப்பழம் எங்க வாங்குவார்? பழங்கள் விற்கிற கடை. அந்த பழங்கள் விற்கிற கடை எங்க? 3வது தான் பழம் விற்கிறவர் தான் கீரையும் விற்கிறார். பழம் விற்கிறவர் தான் கீரையும் விற்கிறார். ஆகவே பழங்களும் கீரைகளும் எங்க இருக்குது? 3வது கடையில இருக்குது. 3வது கடையில இருக்குது. அப்ப பழத்தையும் கீரையும் 3வது கடையில வாங்குறார், 1வது கடையில சீனிய வாங்குறார். அந்த விட எங்க அமைஞ்சிருக்கு? அப்போ சீனி, வெள்ளார, வாழைப்பழம் தானே. அப்போ 1வது சீனி வாங்குறார் ஒன்று கண்ட உலர் உணவு கடையிலையும், 2வது பழங்களையும் கீரைகளும் வாங்குறார் 3வது இலக்கமிடப்பட்ட கடையிலையும். ஆகவே 1, 3 2 இலக்கமிடப்பட்ட கடையில இந்த உணவு வாங்க போனவர் பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறார். இனி அடுத்த கேள்வி பாருங்க, சிம்பிள் கேள்வி. தராசு. தராசு என்றா எங்களுக்கு தெரியும், பொருட்களை நெருக்கிறது, நிறைகளை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுறதுதான் தராசு. அந்த தராசு பயன்படுத்தப்படாத கூட்டமாக இருக்கக்கூடிய கடை என்ன? சீனி என்ன வாங்கினா 1 கிலோ தாங்கோ, 2 கிலோ தாங்கோ, 1/2 கிலோ தாங்கோன்னு வாங்க. அப்ப நிறுத்துதானே தரணும். ஆகவே உலர் உணவு கடையில போய் தராசை கண்டிப்பா வச்சிருக்கோம். 2வது பாருங்கோ, மரக்கறி வாங்க போறேன். மரக்கறி என்றா சும்மா அள்ளி கொடுக்குறது, கீரை என்றா புடி எடுத்து கொடுக்கலாம். ஆனா மரக்கறி கத்திரிக்காய் என்றா இவ்வளவு 1/2 கிலோ, 1/2 கிலோ அவர் நிறுத்துத்தானே தரணும். அப்ப நிறுவைகளுக்கு பயன்படுத்தப்படுற, நிறுத்தல் அலகுகளுக்கு அளப்பதற்கு பயன்படுத்தப்படுறது தராசு. ஆகவே மரக்கறி கடைக்காரன் கண்டிப்பா ஒரு தராசு வச்சிருப்பேன். 1 டிஜிட்டல் தராசோ இல்ல வில் தராசோ வச்சிருப்பேன். ஏன்னா ஆகவே மரக்கறி கடைக்காரே தராசு இருக்கிறது. 3வது பாருங்க, கீரைக்கு தராசு தேவையில்லை.
ஆனா வாழைப்பழத்தை சும்மா கொடுக்கலாமோ? இப்ப எல்லாம் கொய்யாப்பழம் நிறுவதான், பலாப்பழம் நிறுவதான், வாழைப்பழம் நிறுவதான் என்ன, அப்ப எல்லாம் நிறுத்துதான் தர போறாங்க. ஆகவே பழங்களை நிறுத்துதான் வாங்கணும். அப்ப நிறுவைக்கு வேணுமோ இல்லையோ? அண்ணி எனக்கு 2 கிலோ வாழைப்பழம் தாண்டா சும்மா தரலாமோ? இல்லை. அப்ப தராசுல அளக்குது. அப்ப 3வது கடையிலையும் அவன் தராசு வச்சிருக்கிறான். 4வது பூக்கண்டு கடைக்கு போப்படுறது. பூக்கண்டு கடை பாருங்கோ, என்ன ரோஜாவோ அல்லது இது ஒரு பூக்கண்டு வாங்க நிறுத்தா வாங்குற நாங்கள் இல்ல. அண்ணா எனக்கு 2 ரோஸ் தாங்கோ, எனக்கு ஒரு என்ன வேறு ஏதோ ஐட்டம் ஒன்று தாங்கோ வாங்குவோம். அப்ப அதுக்கு நெருக்கிறே இல்லை தானே. ஆகவே நெருக்கிறதுக்கு பயன்படுத்த, அதாவது தராசை பயன்படுத்தாதவன 4வது கடையில நிக்கிறவன். சரியா? ஆகவே இதுக்கு என்ன விட? 4வது விட. இதெல்லாம் ஒரு கேள்வியா? மிக இலகுவான கேள்வி. என்ன, நாங்க நீண்ட நேரத்தை எடுக்கிற முடியும், இதுக்கெல்லாம் நேரம் தேவையில்லை. முதலாவது பாருங்கோ, உலர் உணவு கடைக்குள்ள சீனி வாங்குறேன், மரக்கறி கடைக்குள்ள பழக்கடைக்குள்ள வல்லார வாங்குறேன், வாழைப்பழம் பழக்கடைக்குள்ள வாங்குறேன். அப்போ 1ம் 3ம். 2வது பாருங்கோ தராசு. 4வது கேள்வி. அது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிட்டு. இனி அடுத்த கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி. இது பண்பு தான். கடினம் அண்டு இல்லை. நான் ஏன் கடினம் என்று சொல்றேன்னா, அந்த படம் கடினமா இருக்கொழிய கேள்வி கடினம் அல்ல. நான் சொன்னேன் தானே, கடினமான கேள்விகள் அல்ல, எல்லாம் இலகுவான கேள்வி. எங்கட சிந்தனை சரியா இருக்கும். பாருங்க, மேல கிடக்க அந்த தாவர மாத்திரத்தை உண்ணுன்னு சொன்னா, அந்த தாவரத்தை மாத்திரம் தான், அதாவது தாவர உண்ணி, தாவரத்தை சாப்பிடுறது. அந்த பாருங்கோ CED என்ற 3ம் தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடப்போ. அங்க பாருங்க நடுவுல கிடக்கிறதுக்குள்ள வேற. இப்ப நடுவுல கிடக்கிறவர் பாருங்க இறைச்சியை மாத்திரம்தான் சாப்பிடப்போ. எச்சன்றவர் கண்டிப்பா ஒரு இறைச்சியை சாப்பிடுற ஊனுண்ணியாகத்தான் அமையும். 3வதா இருக்கு அந்த வலது பக்கம் மேல் மூலையில கிடக்கிற சதுரத்தை பாருங்க. இந்த சதுரம் இதுக்குள்ள பாருங்க, இந்த எல்லும் இந்த எம்மும் வந்து பறக்கிற விலங்கு. இந்த ஐ பாருங்க பறந்து கொண்டு இந்த இறைச்சி என்ற இதுக்குள்ள வர போற இறைச்சியும் சாப்பிட பறக்கிறார், இறைச்சியை சாப்பிடுற. இந்த எஃப்என் ஜிஎம் பாருங்கோ இறைச்சியும் சாப்பிடுற, தாவரத்தையும் சாப்பிடுற. இவர் அனைத்து முனி என்ன, எங்களமா அனைத்து முனி எல்லாத்தையும் சாப்பிடும், இறைச்சியும் சாப்பிடும், மரக்கறியும் சாப்பிடும். அப்ப இப்படி யோசிங்க. இப்ப உணவு ரீதியாகத்தான் வேறுபடுது. இது பாருங்கோ தாவரத்தை மாத்தும் சாப்பிடுற ஆளா இருக்குது, இந்த சதுரம் வந்து இறைச்சியை சாப்பிடுறதா இருக்குது, இது இந்த சதுரத்தை பாருங்க பறக்கிற விலங்கா இருக்குது. இதை யோசிச்சு போறோம். அப்ப இதுக்கு என்னென்ன விலங்குகளை போடலாம்? CED என்ன, தாவரத்தை சாப்பிடாக்கலார், ஆடு மாடு குரங்கு யானை என. அதே மாதிரி பறவைகளையும் பார்க்கலாம். 2வது எல்லும் எம்மையும் பாருங்க பறக்கிற பறவை. எல்லாம் எந்தெந்த பறவை? எல்லாம் பறக்கிற பறவை, பறக்கக்கூடிய பறவையை வச்சுக்கொள்ளுங்க. ஐ பாருங்க பறந்து கொண்டு மச்சத்தை சாப்பிடுற ஊனுண்ணியா இருக்க போகுது. பறந்து கொண்டு ஊனுண்ணியை சாப்பிடுற பருந்து, கழுகு, ராஜாளி என ஆந்தேவி எல்லாம் பறந்து மச்சத்தை சாப்பிடுறாங்க. எச்ச பாருங்க தனியா இறைச்சியை சாப்பிடுறது. நரியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், இது தனியா இறைச்சியை சாப்பிடுறது. FNGM பாருங்கோ இவர்கள் இறைச்சியும் சாப்பிடணும், தாவரத்தையும் சாப்பிடணும். அனைத்து முன்னி காகம், நாய், பூனை, மனிதன் என இவர்கள் 2யும் சாப்பிடுறாங்க. சரி, அப்படி நாங்கள் இனங்கணும். இனி கேள்விக்கு வர முதலாவது பாருங்கோ CI, சியும் ஐயும் ஆகிய எழுத்துக்களினால் வகை குறிக்கப்படுகிற இரு விலங்குகள் முறைய காணும். சி முதலாவதா இருக்கிறார், முன்னுக்கு வரணும். ஐ 2வதா இருக்கிறார், 2வதா விட வரணும். சில சமயம் சிய முன்னுக்கு போட்டு ஐய முன்னுக்கு போட்டு சிய பின்னுக்கு போட்டு விட தருவார்கள். அப்ப நாங்க விட இதுதான் என்று தீர்வேன். முறையே முன்னுக்குள்ளது என்ன, பின்னுக்குள்ளது என்ன. அப்ப சிய நான் பார்த்து நான் என்ன, ஒரு தாவரத்தை மட்டும் சாப்பிடுறது. முதலாவது விட, 2வது விட, 3வது விடைக்கு போங்கோ. முதலாவது முயல் ஒரு தாவர உண்ணி. ரைட். 2வது விடைக்கு வாங்க, முதலாவதா வார சி ஒரு யானை ஒரு தாவர உண்ணி. 3வது விடைக்கு வாங்க நரி, அது ஒரு தாவர உண்ணி அல்ல, நரி ஒரு ஊனுண்ணி. ஆகவே நரி என்றவருக்கு மேல வெட்டி விடுறேன் பாருங்க, நரி. அப்ப 3வது விட எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பொருத்தமற்ற விடை. இனி 1வது 2வது விடை. அப்ப முயலும் ஒரு தாவர உண்ணி, யானையும் ஒரு தாவர உண்ணி. அப்ப சிக்கு முயலையும் போடலாம், யானையும் போடலாம். இனி 2வது ஐயுக்கு வரும். ஐ என்ன? பறவை, பறக்கும், ஆனால் இறைச்சியை சாப்பிடுறவர். பறக்கிறவர் ஆனால் இறைச்சியை சாப்பிடுறவர். பறக்கிறேல முதலாவது பாருங்க, 2வதா இருக்க பருந்து பறக்குது, இறைச்சியை சாப்பிடுற ஒரு சொன்னா பருந்து, கழுகு, ராசாளி, ஆந்தை எல்லாம் பறந்து இறைச்சியை மட்டும் சாப்பிடுறாரு. இப்போ 1வது விட தான் சரி என்றா இப்ப தீர்மானிச்சுக்கணும். 2வது விடைக்கு நாம் பாரு வௌவால். வௌவால் என்ன? ஒரு தாவர உண்ணி. வௌவால் ஒரு
தாவர உண்ணி. ஆகவே இரண்டாவது விடை நிராகரிக்கப்பட்ட விடை. தாவர உண்ணி வந்துட்டு இரண்டாவதுக்கு, அப்ப வௌவாலும் பெறாது. முதலாவது விடை சரி என்பது உடனடியாக தீர்மானம். இனி